ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். இன்றைய வகுப்புல தமிழ் பாட பகுதியில் இருக்கக்கூடிய சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க தான் டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில இந்த பகுதியில இருந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதற்கான சரியான விளக்கம் என்ன அப்படிங்கறத டீட்டெயில்டா பார்க்கலாம். முதல்ல இந்த சந்திப்பிழையோடைய பேசிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வல்லினம் மிகும் மிகா இடங்கள் தான். சோ அது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே இந்த பகுதியில நீங்க ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். நிறைய ரூல்ஸ் இருக்கு இதுக்கு கீழே. சோ அதனால அதை தெளிவா நீங்க பார்க்கணும். இதற்கான வகுப்புகளும் நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் வகுப்புகள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல சந்திப்பிழை அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோ கிளாஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். ஓகேங்களா? இப்போ இந்த சந்திப்பிழை அப்படின்னா பொதுவா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ரெண்டு சொற்கள் சேரும் பொழுது அந்த ரெண்டு சொற்களுக்கு நடுவுல ஒரு வல்லின மெய்யெழுத்தானது வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கறதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப எடுத்துக்காட்டா தயிர் குடம், இந்த ரெண்டு சொற்களை சேரும் பொழுது நடுவுல இந்த இக்கு வருமா வரக்கூடாதா அப்படிங்கிறது. இப்போ இரண்டாவதா வரக்கூடிய சொல்லானது, அதாவது முதல்ல இருக்கக்கூடிய சொல்ல நிலைமொழின்னு சொல்லுவாங்க, இரண்டாவதா வரக்கூடிய சொல்ல வந்து வருமொழின்னு சொல்லுவாங்க. இந்த வருமொழியானது இக்கு இச்சு இத்து இப்பு இந்த வரிசையில ஆரம்பிச்சா மட்டும்தான் அங்க நடுவுல அந்த வல்லின மெய்யெழுத்து வரணுமா வரக்கூடாதான்னு நம்ம யோசிக்கணும். மத்த எந்த எழுத்துல ஆரம்பிச்சாலும் நம்மளுக்கு கவலையே கிடையாது, அப்பெல்லாம் நீங்க யோசிக்கும் தேவையும் கிடையாது. ஓகேங்களா? இந்த 4 எழுத்துல ரெண்டாவது சொல் அமையும் போது மட்டும்தான் வல்லின மெய்யெழுத்து வரணுமா வரக்கூடாதாங்கிற அந்த டெசிஷனுக்கே நம்ம போறோம். ஓகேங்களா? சோ இப்ப தயிர் கூட்டல் குடம் அப்படிங்கும் பொழுது இந்த குடம் அப்படிங்கிறது இக்கு வரிசையில ஆரம்பிக்கக்கூடியது. அதனால இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதும் பொழுது இக்கு போட்டுதான் எழுதணும். அப்ப தயிர் குடம் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இதுவே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். வந்து சென்றான். இப்போ இதுல ரெண்டாவதா இருக்கக்கூடிய சொல் என்னது? சென்றான். சென்றான் அப்படிங்கறது எந்த வரிசையில ஆரம்பிக்குது? இச்சு வரிசையில ஆரம்பிக்குதா? அப்போ இத ரெண்டையும் சேர்த்து எழுதும் பொழுது வந்து சென்றான் இச்சு போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போடக்கூடாது. இந்த இடத்துல இந்த இச்சானது வராது. என்னதான் வருமொழி வந்து வல்லினத்திலே ஆரம்பிச்சாலும் கூட இந்த இரண்டு சொற்கள் புணரும் பொழுது அந்த வல்லின மெய்யெழுத்தானது வரவே வராது. இதற்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. அதாவது உங்களுக்கு ஜெனரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிலைமொழி வந்து உயிரீறு பெற்று வருமொழியுடைய முதல் எழுத்து இக்கு இச்சு இத்து இப்பு வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படிம்பாங்க. ஆனா எல்லா நேரத்திலயும் மிகுமா அப்படின்னா இல்ல. சோ அது குறித்துதான் நம்ம வல்லினம் மிகும் மிகா இடங்கள்ல டீட்டெயில்டா பார்த்திருக்கோம். இன்கேஸ் நீங்க பாக்கலன்னா அந்த வீடியோ கிளாஸஸ் பாருங்க. இன்றைய வகுப்புலயும் நான் ஒரு சில ரூல்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு சொல்றேன். இப்ப முதல் கேள்வி பாருங்க. சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை கண்டறிக. இதுல இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும் அப்படின்றோம். இதுல இந்த பூமி அப்படிங்கிறது எந்த வரிசையில ஸ்டார்ட் ஆகுது? இப்பு வரிசையில ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ரெண்டாவதா வரக்கூடிய சொல் இப்பு வரிசையில ஸ்டார்ட் ஆகும் போது இந்த ரெண்டு சொல்லுக்கும் நடுவுல ஒற்று வருமா வராதான்னு நம்ம யோசிக்கணும். கரெக்டா? சோ இப்போ அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு பெயர்களுக்கு பின்னாடியும் எந்த அப்படிங்கிற வினா சொல்லுக்கு பின்னாடியும் என்ன வரும் அப்படின்னா இந்த வல்லினமானது வரும். ஓகேங்களா? சோ இந்த அந்த இந்த எந்த அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில ஒரு சொல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டு சேரும் பொழுது வல்லினமானது மிகும். சோ அப்ப அதுபடி இந்த இடத்துல இந்த பூமியின், அப்ப இந்த இடத்துல இப்பு வந்திருக்கணும். ஏலியும் இல்ல சீலியும் இல்ல, அதனால இந்த ரெண்டு ஆப்ஷனும் தப்பு. ஓகேங்களா? அடுத்தது இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் அப்படின்றாங்க. ஒவ்வொரு துகளும், இந்த இடத்துல துகளும் அப்படிங்கிறது இத்து வரிசையில ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டும் சேரும் பொழுது இங்க நடுவுல இத்து போடணுமா அப்படின்னா போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி எண்ணு பெயர்கள் வரும் பொழுது 8, 10, அரை, பாதி இந்த சொற்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா இதற்கு அடுத்து ஒரு வல்லினத்துல இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் வருதுன்னா அப்போ வந்து நீங்க அந்த ஒற்றானது போடணும். ஆனா 8, 10, அரை, பாதியை தவிர வேற எந்த எண் பெயர்கள் வந்தாலும் நீங்க அடுத்து வல்லினத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொற்களே வந்தாலும் கூட நீங்க ஒற்று போட வேண்டியங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இங்க ஒருனா என்னன்னு அர்த்தம்? ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒன்று கூட்டல் ஒன்று அது ரெண்டு புணரும் பொழுதுதான் ஒவ்வொருன்னு வரும். அப்ப ஒன்றுக்கு அப்புறம் வந்து நீங்க துகளுங்கிறது இத்து வரிசையிலேயே ஆரம்பிச்சாலும் இங்க வல்லினமானது போடக்கூடாது. ஓகேங்களா? அப்ப இத்து வரக்கூடாது. அப்ப இதுபடியும் மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பாருங்க. எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இந்த எம் மக்களுக்கு புனிதமானதாகும். புனிதம் அப்படிங்கிற எதுல ஸ்டார்ட் ஆகுது? இப்பு வரிசையில ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இதுக்கு முன்னாடி இப்பு போடணுமா அப்படின்னா போடணும். ஏன் போடணும்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய சொல்லுடைய இறுதியில பாருங்க எம் மக்களுக்கு
இக்கு அப்படின்னு வந்திருக்கா. சோ இந்த கு அப்படிங்கிறது என்னன்னா நான்காம் வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான்காம் வேற்றுமை உருவுனது வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அதை நான்காம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து ஐ, நான்காம் வேற்றுமை உருவு வந்து கு. இந்த கு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதை நான்காம் வேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க. நான்காம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல இப்ப போடணும். சோ இங்க பாருங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல எங்களுக்கு புனிதமானதாகும் இப்ப இல்லையா. சோ அதனால இது தவறு. ஓகேங்களா. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். புரியுதா. சோ இதே மாதிரிதான் இரண்டாம் வேற்றுமை விரி, நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அந்த இந்த எந்த சொற்களுக்கு பின்பு வல்லினத்தில் சொற்கள் ஆரம்பித்தால் வல்லினம் மிகும். அடுத்தது மூன்றாவதா என்ன ரூல் பார்த்தோம்? 8, 10, அரை, பாதி ஆகிய எண்ணு பெயர்களுக்கு பின்பு ஒரு சொல் வல்லினத்தில் ஆரம்பித்தால் மட்டுமே அந்த இரண்டு சொற்களுக்கு நடுவில் வல்லினம் மிகும். வேற எதுக்கு பின்னாடி வராது. இந்த ரூல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மறுபடியும் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாமா. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறுக. அந்த காட்சியை பார். இதுல இந்த 4 இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். நான் முன்னாடியே சொன்னேன், அந்த இந்த எந்தக்கு அப்புறம் வல்லினத்துல ஒரு சொல் ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பா ஒற்று வரணும். அப்ப அந்த காட்சியை, காட்சிங்கிறது எதுல ஸ்டார்ட் ஆகுது? இக்கு வரிசையில ஸ்டார்ட் ஆகுது. இக்கு, இச்சு, இத்து, இப்பு அதுதான் வல்லினத்துல ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஏன்னா இது எல்லாமே வல்லின எழுத்துக்கள். சோ அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல இக்கு போடணும். அடுத்தது காட்சியை பார் அப்படின்னு இருக்கா. இதுல பார் அப்படிங்கிறது இப்பு வரிசையில ஆரம்பிக்குது. அப்ப இங்க இப்ப போடணுமானா போடணும். ஏன் போடணும்னா இந்த நிலைமொழியோடைய ஈரை பாருங்க, காட்சியை அப்படின்னு இருக்கா. காட்சியை அப்படின்னா காட்சி கூட்டல் ஐ தான் வந்து என்னது காட்சியைன்னு வரும். சோ இந்த ஐங்கிறது என்னன்னா இரண்டாம் வேற்றுமை உருவு. இந்த மாதிரி இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது இரண்டாம் வேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் வேற்றுமை விரியிலையும் வல்லினமானது மிகணும். ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல இப்போ வரணும். அப்ப இந்த தொடர் தான் சரியானது. புரியுதா. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான்காவதா ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது நான்காம் வேற்றுமை விரி கூக்கு அப்புறம் வல்லினமிகும். அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமை விரிக்கு அப்புறமும் வல்லினமிகும். அடுத்தது மூன்றாவதான தொடர் சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. மெட்டுக்கு பாட்டு பாடு. இந்த 4 தொடர்ல எது சரி அப்படின்னா ஆப்ஷன் பி தான் சரி. ஏன் சரி அப்படின்னா இப்பதான் பார்த்தோம், நான்காம் வேற்றுமை விரியில வல்லினமானது வரணும். அப்ப மெட்டுக்கு கு வெளிப்படையா வந்திருக்கா. மெட்டு கூட்டல் கு மெட்டுக்கு. அப்ப மெட்டுக்கு கு வெளிப்படையா வந்து அதற்கு அடுத்த சொல் பாட்டு இப்பு வரிசையில ஸ்டார்ட் ஆகுறதுனால கண்டிப்பா இந்த இடத்துல வல்லினம் வரணும். அப்ப இப்பு வரணும். அடுத்தது பாட்டு பாடு. இந்த 2 இதுக்கு நடுவுல இப்பு வரணுமா அப்படின்னு கேட்டா இங்கேயும் வரணும். பாடு அப்படிங்கிறது இப்பு வரிசையில ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமொழியை பாக்குறோம் பாட்டு. இந்த பாட்டு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னா குற்றியலுகர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கு, சு, டு, து, பு, ரு. இந்த 6 எழுத்துக்கள் ஒரு சொல்லுடைய இறுதியில் வருது அப்படின்னா அப்ப அந்த சொல் தன்னுடைய அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அததான் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. இந்த 6 எழுத்துக்கள் ஒரு சொல்லின் பின் வந்து இறுதியாக வந்து அதற்கு முன்னாடி அந்த இந்த 6 எழுத்துக்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து ஒரு வல்லின எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. இப்ப பாட்டு அப்படிங்கிறதுல இந்த டூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இட்டு இருக்கா. இந்த இட்டு என்ன அப்படின்னா ஒரு வல்லின எழுத்து. ஏன்னா வல்லின மெய் எழுத்துக்கள் என்னது? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஓகேங்களா. சோ இப்ப இட்டுங்கிறது வல்லின எழுத்தா. சோ இந்த குசுடுதுபுருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தானது ஒரு வல்லின மெய் எழுத்தாக இருந்தால் அதை வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ரூலை நோட் பண்ணிக்கோங்க. வன்தொடர் குற்றியலுகர சொல்லுக்கு அடுத்து இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரிசையில் அதாவது வல்லினத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் இடம்பெறுதுன்னா அந்த 2க்கு நடுவுல வல்லினமானது மிகும். ஓகேங்களா. சோ அப்ப அதன்படி இங்கேயும் இப்பு வரணும். சோ இந்த தொடர்ல இக்குக்கு பக்கத்துல இல்ல, இங்க இக்கு கிட்டயும் இல்ல, இப்புக்கு இங்க பாட்டுக்கிட்டயும் இல்ல, இங்க பாட்டுக்கிட்ட இல்ல. அதனால இந்த 3 தொடர்கள் தவறானது. அடுத்து பார்க்கலாமா. ஒவ்வொரு ரூலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. இதுல பார்த்த உடனே இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் வல்லினம் வரும் அப்படின்னா டக்குன்னு இது வரைக்கும் நீங்க பார்த்த ரூல் படி சொல்லுங்க. கண்காணிப்பு கருவி. கருவிங்கிறது இக்கு வரிசையில ஆரம்பிக்குது. அப்ப இந்த இடத்துல இக்கு போடணுமான்னு நம்ம யோசிக்கணும். யோசிக்கும் பொழுது கண்காணிப்புங்கிற சொல்ல பாக்குறோம். இந்த கண்காணிப்பு அப்படிங்கறத கடைசி எழுத்து என்னது? பூ. பூன்னு வந்துச்சுன்னா இது என்னது? குற்றியலுகரம். குசுடுதுபுருக்கு கீழே வருது. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்த பாக்குறீங்க. அது என்னது? இப்பு. இப்புங்கிறது என்னது? ஒரு வல்லினமை எழுத்து.
எழுத்து. சோ இந்த மாதிரி குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி ஒரு வல்லின மெய் எழுத்து வந்துச்சுன்னா அதை வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். வன்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து வரக்கூடிய சொல் இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில ஆரம்பிச்சா கண்டிப்பா அது ரெண்டுக்கும் நடுவுல ஒற்றானது போடணும். அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா ஒற்று போடணும். அப்ப இங்க என்ன போடணும்? கண்காணிப்பு கருவி. அப்ப இக்கு போடணும். அடுத்தது அசைவு நிகழும் பக்கம். இதுல நிகழும் பக்கம், பக்கம்ங்கிறது இப்பு வரிசையில ஆரம்பிக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி இங்க இம்முங்கிற மெய்யெழுத்தானது அமைந்திருக்கு. இம்மு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வல்லினமானது போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா ஒருவேளை இந்த இம்மு மறைந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து போடுற மாதிரி வரும். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா இங்க போடணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த இம்முக்கு அப்புறம் இப்ப போட்டா அது பொருளே இல்லாத மாதிரி போயிடும். அடுத்து பாருங்க, தன் பார்வையை திருப்புகிறது. இந்த இடத்துல தன்னுக்கு அப்புறமும் வந்து இங்க இப்பு போடக்கூடாது. ஏன்னா தன் அப்படின்னா தன்னை குறிக்குது. அந்த இடத்துல இப்பு போட்டீங்க. இந்த மாதிரி பெயர்களுக்கு பின்னாடி வந்து போடக்கூடாது. ஓகேங்களா? ஒரு பெயருக்கு பின்னாடி ஒன்றன் பெயரை ஒரு நபரை குறிக்கக்கூடியதுக்கு பின்னாடி போடக்கூடாது. தன் அப்படின்னு வந்துடும். அது தவறு. ஓகேங்களா? அதனால இங்கேயும் போடக்கூடாது. அடுத்து பாருங்க, பார்வையை திருப்புகிறது. திருப்புகிறதுங்கிறது இத்து வரிசையில ஆரம்பிக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி இத்து போடணுமா அப்படின்னா போடணும். ஏன்னா பார்வையை, பார்வை கூட்டல் ஐ அப்படிங்கறதா என்னது? பார்வையை. அப்ப ஐங்கிறது என்னது? இரண்டாம் வேற்றுமை உருபு. இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்தா அது என்னன்னு சொல்லுவோம்? இரண்டாம் வேற்றுமை விரின்னு சொல்லுவோம். அங்க கண்டிப்பா என்ன வரணும்? ஒற்று வரணும். அப்ப கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது அப்படின்னு வரணும். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. மத்த இது எல்லாமே தவறு. ஏன்னா இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க இப்ப போட்டிருக்காங்க, அதனால தவறு. அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா பார்வையை திருப்புகிறது, இங்க போடல, அதனால தவறு. நான்காவது தொடர்ல இங்கேயும் போடல, இங்க போடல, கண்காணிப்பு கருவிங்கிற இடத்துல போடல, அதனால இந்த தொடர் தவறு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு இருக்கா. இதுல நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை, இந்த இடத்துல சி அப்படிங்கறது என்ன வரிசையில வருது? இச்சு வரிசையில வருது. அப்ப இங்க ஒற்று வரணுமா அப்படின்னா இந்த இடங்கள்ல வரும். ஏன்னா பாரம்பரிய சின்னங்களை இந்த இடத்துல இச்சு வரணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விதி என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சொற்கள் எப்படி வரும்? பாரம்பரியம் கூட்டல் சின்னங்கள் அப்படிங்கிறத சேர்த்து எழுதும் பொழுதுதான் பாரம்பரிய சின்னங்கள் அப்படின்னு வருது. சோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நிலைமொழியுடைய ஈரெழுத்து மகர மெய்யெழுத்தா வருது. ஓகேங்களா? இம்மு வருது. சோ இந்த மாதிரி இம்மு வருது அப்படின்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல் வல்லினத்துல ஆரம்பிக்குதுன்னா ஒரு சில நேரங்களில் இந்த மகர மெய்யெழுத்தானது என்ன ஆகும் அப்படின்னா கெட்டு போயிடும். கெட்டு போயிடும்னா இது இல்லாம போயிடும். அப்ப இந்த இம்மு போயிடும். இந்த மாதிரி மகர இறுதி கெட்டு அதற்கப்புறம் உயிரீறு கொண்ட சொற்கள் வந்துச்சு அப்படின்னா இப்ப இங்க இம்மு போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? யா இருக்கா? யாங்கிறத எப்படி பிரிக்கலாம்? ஈ கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா? சோ அப்ப இறுதியில என்ன வருது? ஒரு உயிரெழுத்துல முடிகிற மாதிரி தானே வருது. அப்போ இந்த இடத்துல உயிர்மைங்க, உயிர்மை எழுத்துல இறுதி என்னன்னா உயிரெழுத்து தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மகரமை கெட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த நிலைமொழியின் ஈரெழுத்தானது உயிரெழுத்தா அமைஞ்சிச்சு அப்படின்னா இப்படி அமைந்து வரும் மொழியுடைய முதல் எழுத்து இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில் அமையுதுன்னா அப்போ அந்த கண்டிஷன்ல வந்து ஒற்றானது மிகும். அப்ப அதுபடி இந்த இடத்துல இச்சானது போடணும். அப்ப நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். இப்ப இங்க இப்ப போடணுமானா கண்டிப்பா போடணும். ஏன்னா பாரம்பரிய சின்னங்களை ஐ அப்படிங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு. இதற்கு அடுத்து வரக்கூடிய சொல் இப்பு வரிசையில் ஆரம்பிக்குது, அதனால இங்க இப்பு போடணும். அப்ப எந்த சென்டென்ஸ் கரெக்ட்? ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் அப்படிங்கிறது. புரியுதா? சோ இங்க ரெண்டு ரூல். மகர இறுதி கெட்டு பின் அந்த நிலைமொழியை வந்து உயிரீராக அமைந்து வரும் அடுத்து வரக்கூடிய சொல் வல்லின எழுத்தாக ஆரம்பிச்சா கண்டிப்பா வல்லினமானது மிகும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துள்ளனால் வல்லினம் மிகும். அடுத்து நெகிழிப்பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம். இந்த தொடர்ல எல்லாருமே இப்ப பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் வந்த ரூல் படி அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா இந்த இடத்துல இப்ப போட்டுருவீங்க. ஏன்னா நெகிழிப்பையை ஐ அப்படிங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு. சோ இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அப்படிங்கிற விதிப்படி இங்க இப்ப போட்டுருவீங்க. ஆனா இந்த இப்ப எங்க இருக்கு? இங்க இருக்குல்ல, ஆப்ஷன் சி கரெக்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுல இன்னொரு விதியும் பயன்படுத்தணும். என்ன அப்படின்னா இந்த நெகிழிப்பை அப்படிங்கிறது, நெகிழிப்பை எப்படி பிரிப்பீங்க? நெகிழி கூட்டல் பை அப்படிங்கிறது தானே. சோ இது ரெண்டையும் சேர்த்து எழுதும் பொழுது நெகிழிப்பைன்னு வரும். இந்த இடத்துல இப்பானது வரணும். ஏன் வரணும் அப்படின்னா வருமொழியுடைய முதல் எழுத்து இப்பு வரிசையில ஆரம்பிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம நெகிழிப்பை அப்படின்னா என்ன பொருள்னா நெகிழியால் ஆன பை அப்படின்னு அர்த்தம். அதாவது நெகிழியால் ஆனப்பை. இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவும் அதோட மட்டும் இல்லாம ஆனங்கிற இன்னொரு சொல்லும்
சேர்ந்து மறைந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சொல் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது தொகைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல மூன்றாம் வேற்றுமை உருபான ஆள் அப்படிங்கிறது அதுவும் அதோடு சேர்த்து இன்னொரு சொல்லுருவும் மறைந்து வர்றதுனால மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உடன் தொக்க தொகையில எப்பவுமே வல்லினமானது மிகும். ஓகேங்களா? சோ அதனால நெகிழி கூட்டல் பைங்கிறது நெகிழிப்பை இப்பு போட்டுதான் எழுதணும். சோ அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. இந்த ரூலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஆள்ங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருபு. ஐயால் கூ இன்னது கண் எல்லாருமே படிச்சிருப்போம். ஐ ஆல் கூ இன் அது கண். ஓகேங்களா? இதுல முதல் வேற்றுமை அப்படிங்கிறது 8 வகைப்படும். அதுல முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. எந்த ஒரு வேற்றுமை உருவும் கிடையாது. ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு, ஆள்ங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபு, கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு, இன்கிறது 5ஆம் வேற்றுமை உருபு, அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை உருபு, 7ஆம் வேற்றுமை உருபு கண். இந்த 6ல அதாவது 1க்கும் 8க்கும் கிடையாது. மீதி இருக்க 6ல 2, 3, 4, 5 இந்த 4ம் வந்து உடன் தொக்க தொகையாக வரும். அதாவது இந்த வேற்றுமை உருவுகள் மட்டும் மறையாம அதோடு சேர்த்து இன்னொரு சொல்லுருவும் மறைந்து வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து வேற்றுமை உருவும் சொல்லும் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உடன் தொக்க தொகை வருது அப்படின்னா கட்டாயம் வல்லினமானது மிகும். ஏன் நாம் 6வதுக்கு உடன் தொக்க தொகை வராதா அப்படின்னா வராது. 6ஆம் வேற்றுமை உருவான அது அப்படிங்கிறதோடு இன்னொரு சொல்லுருவு எப்பவுமே சேர்ந்து மறைந்து வராது. அது மட்டும்தான் மறைந்து வரும். ஒருவேளை இந்த அது மட்டும் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பால் குடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இது என்ன அர்த்தம் அப்படின்னா பாலை குடி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப பாலை குடிங்கிறதுல பால் குடிங்கும் போது இந்த ஐங்கிற இந்த 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வருது இல்ல. சோ அதனால இந்த பால் குடிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா 2ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உருவு மறைந்து வந்தால் அது தொகை. ஓகேங்களா? அப்போ இந்த ஐ மறைந்து வருவதனால் முதல் தொடரான இந்த பால் குடிங்கிறது 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே 2வதுல இருக்கிறதுல பாருங்க பாலை குடி. இங்க ஐங்கிறது வெளிப்பட்டு வந்துருச்சா. சோ அதனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க. அதாவது வேற்றுமை உருவுகள் வெளிப்பட்டு வந்தால் வேற்றுமை விரி. அதுவே ஒரு வேற்றுமை உருவு அந்த இடத்துல மறைந்து வந்தால் அதை வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். ஆனா அதுவே அந்த வேற்றுமை உருவோடு இன்னொரு சொல்லுருவும் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க. 2, 3, 4, 5 வேற்றுமை உருவும் உடன் தொக்க தொகையும் இருக்கு. 6ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு ஒண்ணு தமிழ்ல கிடையவே கிடையாது. சோ அதனால இந்த 4 வகையில வந்துச்சுன்னா கண்டிப்பா வல்லினம் மிகும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது ஒரு ரூல். ஞாபகம் இருக்கா? அடுத்து பார்க்கலாமா? உலக பெரும் புகழை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். இந்த 4 தொடர்ல எது சரியானது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஏன் சரியானதுன்னா முதல்ல உலக பெரும் அப்படிங்கிறது இப்பு வரிசையில ஆரம்பிக்குது. அதனால இங்க இப்பு போடணுமானா போடணும். ஏன்னா உலக பெரும் அப்படிங்கறது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா உலகம் கூட்டல் பெரும் அப்படின்னு வருதா. இதுல இந்த மகர ஈரானது கெட்டு வருமொழியுடைய முதல் எழுத்தானது இப்பு வரிசையில வருது. அது மட்டும் இல்லாம மகர ஈறு கெட்டு காண முடியுதா, காண இதுல ஆள முடியுதா. சப்ப மகர ஈறு கெட்டு நிலைமொழியின் ஈரானது உயிரெழுத்தாக அமைவதனால் வருமொழியின் முதல் எழுத்து வல்லினத்தில் ஆரம்பிப்பதால் இதற்கு இடையில் வல்லினமானது மிகும் அப்படிங்கிற விதிப்படி உலக இப்பு போடணும். பெரும் புகழை இந்த இடத்துல இருக்கு, இம்மு கெடல. சோ அதனால இந்த இடத்துல வல்லினமானது வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது பெரும் புகழை ஐ புகழ் கூட்டல் ஐ புகழை. ஐயானது வெளிப்படையாக வந்திருக்கு. ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருவு. வெளிப்படையா வந்தா 2ஆம் வேற்றுமை விரி. 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அப்ப இதற்கு அடுத்து வரக்கூடியது பெற்று அப்படிங்கிறது இப்பு வரிசையில் ஆரம்பிக்கிறதுனால இங்க இப்ப போடணும். ஓகேங்களா? அடுத்து பெற்று தந்த. இந்த பெற்று கூட்டல் தந்த இதற்கு நடுவுல இத்து வரணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரணும். ஏன்னா பெற்று கூட்டல் தந்தன் இருக்கா. இதுல இந்த தாவரிசையில தந்தங்கிறது தாவரிசை, அதாவது இத்து வரிசையில ஆரம்பிக்குது. அதனால நான் இங்க வல்லினம் போடணுமா போடக்கூடாதான்னு நான் யோசிக்கணும். யோசிக்கும் போது இந்த நிலைமொழியை பாருங்க எதுல முடியுது, ரூல முடியுதா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் குசுடு துபுருல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை குற்றியலுகுரமா கன்சிடர் பண்ணுவாங்களா. அப்ப குற்றியலுகுரமா கன்சிடர் பண்ணும்போது அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை பாக்குறோம். இற்றுன்னு இருக்கு. இற்றுங்கிறது என்னது, ஒரு வல்லின மெய் எழுத்தா. அப்ப இந்த மாதிரி வல்லின மெய் எழுத்து குசுடு துபுருக்கு முன்னாடி அமைந்தால் அதை வன்தொடர் குற்றியலுகுரம்னு சொல்லுவாங்க. வன்தொடர் குற்றியலுகுரத்துல கண்டிப்பா என்ன பண்ணும், வல்லின மெய் எழுத்தானது போடணும். சோ அதன்படி இந்த இடத்துல இத்து போடணும், கட்டாயம் போடணும். இப்ப பெற்று தந்த. சிறந்த நூல் இந்த இடத்துல வரணுமா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல வரக்கூடாது. ஏன்னா தந்த
அப்படிங்கறதுல தந்த ஆ அப்படிங்கறத முடியுதா? அதற்கு முன்னாடி என்ன இருக்கு? இந்த இருக்கு. இதுல தந்த அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெயர் எச்சம். ஏன்னா இதற்கு அடுத்து என்ன வருது? சிறந்த நூல் அப்படின்னு தானே வருது. சோ இப்ப பெற்று தந்த சிறந்த நூல். இந்த பெயர் எச்சத்துக்கு அப்புறம் எப்பவுமே வல்லினம் மிகாது. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதனால இந்த இடத்துல இச்சு வரக்கூடாது. அடுத்தது திருவள்ளுவரின் திருக்குறள். இந்த இடத்துல இத்து வரணுமா அப்படின்னா வரக்கூடாது. ஏன்னா திருவள்ளுவரின் இன் அப்படின்னு வருதா? சோ இந்த இடத்துல இன் அப்படிங்கிறது என்னன்னா ஐந்தாம் வேற்றுமை உருவு. ஐந்தாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது ஐந்தாம் வேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க. அங்க வல்லினம் வரக்கூடாது. ஓகேங்களா? ரெண்டாவது வேற்றுமை உருவான ஐயும் நான்காவது வேற்றுமை உருவான கூவும் வெளிப்படையா வந்தா மட்டும்தான் வல்லினம் வரும். ஆனா ஐந்தாம் வேற்றுமையான இன் அப்படிங்கிறது வெளிப்படையா வந்தா வல்லினம் போடக்கூடாது. அதனால இங்க இத்து வந்துடக்கூடாது. ஓகேங்களா? சோ இப்ப எந்த தொடர் சரியானது அப்படின்னா உலக பெரும் புகழை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள்ங்கிற இந்த ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து பாருங்க, கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வோம். இதுல கைவினை கலைகளுள் ஒன்றை மேம் ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க. எண்ணு பெயருக்கு பின்னாடி வல்லினமானது வரக்கூடாது. அப்ப ஒன்றுங்கிறது எண்ணு பெயர் தானே, அதுக்கு பின்னாடி வல்லினம் வரக்கூடாது அப்படின்னா இங்க வரும். ஏன் வரும் அப்படின்னா ஒன்று அப்படின்னு மட்டும் இருந்திருந்தா வல்லினம் வரக்கூடாது. ஆனா ஒன்று கூட்டல் ஐங்கிறதா என்னது? ஒன்றை. அப்ப இந்த இடத்துல ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவானது வெளிப்படையா வந்திருக்கா? சோ அதனால அந்த விதியின்படி இங்க வல்லினமானது வரணும். அப்ப ஒன்றை இக்கு வரணும். கற்றுக்கொள்வேன். கற்று அப்படிங்கிறது என்னது? ஒரு வினை எச்சம். என கற்று அதுக்கப்புறம் என்னது? கொள்வேங்கிற வினைச்சொல் வந்திருக்கா? சோ அப்ப இந்த எச்சத்துக்கு முன்னாடி வினைச்சொல் அமைந்ததுனால இந்த கற்றுங்கிறது வினை எச்சம்னு சொல்லுவாங்க. இந்த வினை எச்சமானது அகர இகர ஈறு ஏறி வந்துச்சு அப்படின்னா அப்போ கட்டாயம் வல்லினம் ஏறும். ஆனா அதுவே உகரம் ஏறி வருது, கற்று ஊ வருதா? சோ இந்த மாதிரி உகரம் ஏறி வரும் பொழுது மட்டும் அது குற்றியல் உகரமா அப்படின்னு பார்க்கணும். அதுலயும் வன்தொடர் குற்றியல் உகரமான்னு பார்க்கணும். அப்படி வந்தா மட்டும்தான் ஒற்று வரணும். எங்க ரூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இற்று இருக்கு. அப்ப இது ஒரு வல்லின மெய்யெழுத்து. சோ அதனால இது வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகும். அதன்படி இங்க இக்கு வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி கைவினை கலைகளுள் அப்படிங்கும் போது கையால் செய்யப்படும் கலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கைகளை கொண்டு செய்யப்படும் கலை. அப்ப வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையில வல்லினம் மிகும் அப்படிங்கிற விதியின்படி இங்கேயும் இக்கு வரும். இதுல 4 தொடர்லையுமே இருக்கிறதுனால இதுல உங்களுக்கு சந்தேகம் வராது. இங்க மட்டும்தான் வரும். அப்ப ஆப்ஷன் ஏ சரியானது. இதுல 2 ரூல். ஒண்ணு ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துள்ளது, அதனால் இக்கு வரணும். இரண்டாவது வினை எச்சம் கற்று அப்படிங்கிறது உகரம் ஏறி வந்துள்ளதனால் குற்றியல் உகரமான்னு பாக்குறோம். குற்றியல் உகரத்துல வன்தொடர் குற்றியல் உகரமாக அமைவதால் இங்கேயும் இக்கு வரணும். ஓகேங்களா? அடுத்தது இங்க சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. 4 தொடர்கள் கொடுத்திருக்காங்க. இதுல முதல் 2 தொடரும் அடுத்த 2 தொடரும் ஒரே சொற்களால் அமைந்தது. ஆனா இங்க ஒற்றானது எந்த இடத்துல வந்திருக்கு அதை பொறுத்து எது சரிங்கிறத நம்ம சொல்லணும். இப்ப முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரின்னு இருக்கா? இதுல முல்லைக்கு கு அப்படிங்கிறது முல்லை கூட்டல் கு முல்லைக்கு. அப்ப கூங்கிற அந்த 4ஆம் வேற்றுமை உருவானது வெளிப்படையா வந்திருக்கு. சோ அதனால வல்லினமானது மிகணும். அப்ப முல்லைக்கு இந்த இடத்துல இத்து வரணும். அதுக்கு அடுத்த சொல் தேர் இல்ல. சோ தேர்ங்கிறது எந்த வரிசையில் ஆரம்பிக்குது? இத்து வரிசை. அதனால இந்த இடத்துல இத்து போடணும். அதாவது இரண்டாவது வரக்கூடிய சொல் வல்லினத்தில் ஆரம்பித்து முதலில் உள்ள சொல்லில் கூங்கிற 4ஆம் வேற்றுமை உருவானது வெளிப்படையாக வரும் பொழுது வல்லினம் மிகும் அப்படிங்கிற விதியின்படி இங்க இத்து வரும். அடுத்தது தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. இந்த இடத்துல மேகத்தை விட இந்த இடத்துல வரணுமா அப்படின்னா இதை நீங்க பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா விடங்கிறது என்னதுல ஸ்டார்ட் ஆகுது? இவ்வுல ஸ்டார்ட் ஆகுது. இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில ஸ்டார்ட் ஆகி அதுக்கு முன்னாடி இருக்க சொல்லல இரண்டாம் வேற்றுமை விரியோ அல்லது 4ஆம் வேற்றுமை விரியோ வந்தா மட்டும்தான் வல்லினம் போடணும். ஆனா இங்க இவ்வு வரிசையில ஆரம்பிக்கிறதுனால இங்க ஐ வெளிப்பட்டாலும் வல்லினம் போடணுமா நீங்க யோசிக்க தேவையில்லை. ஓகேங்களா? அதாவது அடுத்து வரக்கூடிய சொல் இந்த வரிசையில ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த ரூல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். இல்லைன்னா செக் பண்ணவே மாட்டோம். அடுத்தது விட புகழ் பெற்றான். இந்த விடக்கு அப்புறம் புகழ் பெற்றான் இருக்குல்ல, இந்த இடத்துல இப்பு போடணுமா அப்படின்னா கட்டாயம் போடணும். அதாவது ஒரு சொற்றொடர்ல இனி தனி விட மிக ஆக ஆய் என இந்த சொற்கள் இதற்கு அடுத்து வரக்கூடிய சொல் இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில வருதுன்னா கட்டாயம் வல்லினமானது போடணும். அப்ப விட அப்படிங்கிற சொல் அதற்கு அடுத்து வரக்கூடிய சொல்லான புகழ் அப்படிங்கிறது இப்பு வரிசையில ஆரம்பிக்கிறதுனால இந்த ரெண்டுக்கு நடுவுல வல்லினமானது போடணும். சோ அதனால இங்க இப்பு போடணும். ஓகேங்களா? 2வது தொடர்ல இங்க இப்பு இல்ல, அதனால இது தவறு. ஓகேங்களா? அடுத்தது புகழ் பெற்றான் வள்ளல் பாரி.
இந்த இடத்துல இப்பு போடணுமா அப்படின்னு கேட்டா போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா, விட புகழ் பெற்றான் அப்படின்னா புகழை பெற்றான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல புகழை ஐ அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்கு. ஐங்கிறது வெளிப்படையா வந்தாதான் ஒற்று போடணும். ஐங்கிறது ஒரு தொடர்ல மறைந்து வருதுன்னா அது வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அதாவது எல்லா வேற்றுமை தொகையில இல்ல, 2, 3, 4, 5, 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினமானது மிகாது. 6ல மிகும். 6ல மட்டும்தான் வேற்றுமை தொகையில மிகும். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த முதல் தொடர் தான் சரியான தொடர். அடுத்து 3, 4ல பாருங்க, புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல்னு இருக்கா. இதுல புலவரின் சொல்லுக்காக ஆக அப்படின்னு வந்திருக்கா. இதற்கு அடுத்து வரக்கூடிய சொல் என்னது? தன். தன்கிறது எந்த வரிசையில் ஆரம்பிக்குது? இத்து வரிசையில் ஆரம்பிக்குதா? அப்போ இந்த சொற்கள்லாம் இதற்கு அடுத்து வரக்கூடிய சொல் இக்கு இச்சு இத்து இக்கு வரிசையில வந்தா கண்டிப்பா வல்லினமானது போடணும். அப்போ இந்த இடத்துல சொல்லுக்காக தன் இத்தானது போடணும். அப்ப 3வது ஸ்டேட்மெண்ட்ல அது இல்ல, அதனால இது தவறு. 4வது தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தன் தலையையே இந்த இடத்துல இத்து வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடாது. எப்பவுமே ஒரு சொல்லுடைய இறுதியில ஏகாரம் வருது அப்படின்னா, தன் தலையையே ஏல முடியுதா? சோ இந்த மாதிரி ஏகாரம் வந்தாலோ அல்லது விழிப்பெயரில் ஏகாரம் வந்தாலோ, விழிப்பெயர் அப்படின்னா தந்தையே, தாயே, மகளே அப்படின்லாம் ஒரு சொற்றொடர் வருதுன்னா அதற்கப்புறம் வல்லினத்திலேயே ஆரம்பிக்கக்கூடிய சொல் வந்தாலும் கூட இந்த இடத்துல வல்லின ஒற்றானது போடக்கூடாது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏகாரம் ஏறி வரும் பொழுதும் விழிப்பெயருக்கு அடுத்து வல்லினத்தில் ஒரு சொல் ஆரம்பித்தாலும் கூட அந்த இடத்துல வல்லினமானது மிகாது அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தர துணிந்தான். தர அப்படிங்கிறது என்னன்னா வினை எச்சம். வினை எச்சத்துல தர தர ராங்கிறது என்னது? ஆள முடியுதா? அப்ப தர இந்த மாதிரி வினை எச்சங்கள் அகர இகர ஈரி ஏறி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம அந்த இடத்துல வல்லினம் வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா போட்டுறணும் இந்த இடத்துல. அப்ப தர துணிந்தான் இத்துல ஆரம்பிக்கிறதுனால இந்த இடத்துல இத்து போட்டுறணும். ஓகேங்களா? துணிந்தான் குமணவள்ளல், அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது அப்ப இதுல எது ஆப்ஷன் கரெக்ட்? 1, 4 தான் சரியானது. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். இதுல கண்களை கசக்கி, கசக்கிங்கிறது இக்கு வரிசையில வருது. அதனால இந்த ரெண்டுக்கு நடுவுல இக்கு வரணுமான்னு பாக்கணும். இப்போ கண்களை அப்படிங்கிறது ஐ அப்படிங்கிறது வெளிப்பட்டு வரதுனால கண்டிப்பா இங்க இக்கு வரணும். அப்ப முதல் தொடர் தப்பு, 4வது தொடர் தப்பு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இக்கு வருதா? 2வதுலயும் வருது. அடுத்து பாருங்க, கசக்கி கொண்டு பார்த்தான். இதுல இந்த கசக்கி அதுக்கப்புறம் என்னது? கொண்டு அப்படிங்கிறது ஒரு வினை சொல் தானே. சோ அதனால கசக்கி கொண்டு அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல இந்த கசக்கிங்கிறது என்னன்னா வினை எச்சம். ஒரு வினை சொல்லுக்கு முன்னாடி அமைந்திருக்கக்கூடிய எச்சங்கள் வினை எச்சம் அப்படிமோ. அப்ப இந்த வினை எச்சத்துல என்ன ஈறு? கசக்கி. ஈர முடியுதா? அப்போ அகர இகர ஏறி வரக்கூடிய வினை எச்சங்கள்ல கண்டிப்பா வல்லினம் வரணுமா? அப்ப இந்த இடத்துல இக்கானது போடணும். அப்ப 3வது ஸ்டேட்மெண்ட் தான் சரி. 2வது ஸ்டேட்மெண்ட்ல இங்க இக்கு போடாதனால தவறு. ஓகேங்களா? அடுத்தது ஆசிரியர் வருவதாக கூறி சென்றான். இதுல ஆசிரியர் வருவதாக ஆக அப்படின்னு வந்திருக்கு. அதற்கப்புறம் இக்கு வரிசையில ஆரம்பிக்குது. கூறி சென்றான். கூறிங்கிறது இக்கு வரிசையில ஆரம்பிக்குது. அப்ப இந்த ஆகங்கிற சொல் அதற்கடுத்து இக்கு இச்சு இத்து இக்கு வரிசையில வந்தாலே வல்லினம் போடணும். அப்ப வருவதாக இக்கு போடே ஆகணும். ஓகேங்களா? சோ அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட்ல இங்க இக்கு இல்ல, அதனால இது தவறு. 4வது ஸ்டேட்மெண்ட்லயும் இல்ல, அதனால தவறு. ஓகேங்களா? இப்ப 2லயும் 3லயும் இருக்கு. அடுத்து பாருங்க, கூறி சென்றார். சென்றார்ங்கிறது இச்சு வரிசையில ஆரம்பிக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி இச்சு போடணுமானா போடணும். ஏன் போடணும் அப்படின்னா இந்த கூறி அப்படிங்கிறது ஒரு வினை எச்சம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கூறி ஈல முடியுதா? அப்ப ஈல முடியக்கூடிய வினை எச்சங்களுக்கு என்ன பண்ணும்? வல்லினமானது போடணும். அப்ப இந்த இடத்துல இச்சு போடணும். அப்ப இதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட். நீங்க இச்சு போடாதனால இது தவறு. அடுத்து கதையை படித்தேன். இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படித்தேன் அப்படிங்கிறது இப்பு வரிசையில வருது. அப்ப இங்க இப்பு போடணுமானா அடுத்து நான் செக் பண்றேன் நிலைமொழியில கதை கூட்டலை கதையை ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருவானது வெளிப்பட்டு வந்துள்ளதுனால் இதனை 2ஆம் வேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா இந்த மாதிரி இப்பு போடணும். அப்ப கதையை படித்தேன், அதான் கரெக்டானது. அடுத்து பாருங்க, சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள் 4 இருக்கா. இதுல முதல் தொடர் என்னது? காட்சியை பார். பாருங்கிறது இப்பு வரிசை, அதனால முன்னாடி இப்பு போடணுமா அப்படின்னா காட்சியை ஐ அப்படிங்கிறது வெளிப்பட்டு வரதுனால கட்டாயம் போடணும். அப்ப இது சரியானது. அதாவது 2ஆம் வேற்றுமை விரி வந்திருக்கு. 2ஆம் வேற்றுமை விரியை தொடர்ந்து
வல்லினத்தில் ஆரம்பிப்பதனால் இப்பு போடணும். இது சரி. அடுத்தது என கேட்டார். இதுல கேட்டார் அப்படிங்கிறது இக்கு வரிசையில ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இங்க இக்கு போட்டிருக்கணுமா அப்படின்னா கட்டாயம் போடணும். ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இனி, தனி, விட, மிக, ஆக, ஆய், என ஆகிய சொற்களுக்கு பின்னாடி கட்டாயம் வல்லினமானது வல்லின சொற்கள் அமைந்தால் வல்லினமானது போடணும். அப்ப இங்க இக்கு போட்டிருக்கணும், இங்க போடல, அதனால இது தவறு. ஓகேங்களா? அடுத்தது ஊருக்கு செல். ஊருக்கு செல். செல் அப்படிங்கிறது எந்த வரிசையில ஆரம்பிச்சிருக்கு? இச்சு வரிசையில ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இங்க இச்சு போடணுமான்னு நம்ம பார்க்கணும். நிலைமொழியுடைய ஈரெழுத்து என்னது? கூ. கூங்கிறது என்னது? ஊரு கூட்டல் கூ, ஊருக்கு அப்படின்னு வருது. அப்ப கூங்கிற 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்திருக்கு. 2, 4 வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும். ஆனா இங்க போடல, இச்சு போடல, அதனால இது தவறு. ஓகேங்களா? அடுத்தது கதவை திற. திறங்கிறது இத்து வரிசையில் ஆரம்பிக்குது. இதற்கு முன்னாடி கதவை ஐங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு. 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்தால் வல்லினம் போடணும். இங்க போட்டிருக்காங்க இத்துன்னு. சோ அதனால இது சரியானது. ஓகேங்களா? அப்ப 1, 4 மட்டும்தான் சரியானது. அடுத்து சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரூல், கூடமாக, ஆக, அப்புறம் திகழ்கிறது இத்து வரிசையில் ஆரம்பிக்குது. சோ ஆகக்கு அப்புறம் வல்லினத்துல ஆரம்பிச்சா கண்டிப்பா அந்த இடத்துல ஒற்றானது மிகும். அதன்படி இங்க இத்தானது போடணும். அப்ப இது சரியானது. முதல் ஸ்டேட்மெண்ட்ல இத்து இல்ல, அதனால தவறு. 2வதுலயும் இல்ல, அதனால தவறு. 3வதுலயும் இல்ல, அதனால தவறு. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா இதுல இன்னொரு விதியும் நீங்க பார்க்கணும். இன்னும் 2 விதிகள் இருக்கு. இங்க வந்து சிற்பக்கலை கூடமாக, இங்க கலைக்கு அப்புறம் கூடம் அப்படின்னு இருக்கா, இது இக்கு வரிசையில தானே ஆரம்பிக்குது. சோ சிற்பக்கலைங்கிறது ஒரு பெயர்ச்சொல், கூடம்ங்கிறது ஒரு பெயர்ச்சொல். இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது, அதாவது சிற்பக்கலையால் ஆகிய கூடம் அப்படின்னு வரும். சோ அப்ப வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிற விதியின்படி இந்த இடத்துல இக்கு ஆனது போடணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வேற்றுமை உருவும் உடனும் பயன் தொகை 2, 3, 4, 5 வந்தாலே கண்டிப்பா வல்லினம் மிகும்னு. இங்க சிற்பக்கலையால் ஆகிய கூடம், அததான் சிற்பக்கலை கூடம் அப்படிம்பாங்க. சோ அதனால ஆல் ஆகிய அந்த வேற்றுமை உருவு பிளஸ் அந்த பயனும் உடன் தொகையாக அமைந்ததனால் இக்கு போடணும். அடுத்து இங்க பாருங்க இன்னொன்னு இருக்கு. இங்க இக்கு போடணுமானா கண்டிப்பா போடணும். சிற்பக்கலை எப்படி பிரிக்கலாம்? சிற்பம் கூட்டல் கலை அப்படின்னு பிரிக்கலாம். இதுல நிலைமொழியோட ஈரெழுத்துனது மகரம். இந்த மகரம் கெட்டு பான்னு நிக்குது. பானா இதுல ஆள முடியுதா? சோ மகரம் கெட்டு உயிரீடாக நிலைமொழி நிற்கும் பொழுது வருமொழியுடைய முதல் எழுத்து இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரிசையில் ஆரம்பித்தால் வல்லினம் மிகும். அப்ப கலைங்கிறது இக்கு வரிசையில் ஆரம்பிக்குதா? அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல வல்லினமான இக்கானது போடணும். இப்ப சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறதுங்கிறதா சரியானது. இந்த 3 விதிகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பண்டை தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம். இதையும் பார்த்த உடனே உங்களால ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னா தனி அப்படிங்கிற சொல்லுக்கு அப்புறம் வல்லினத்துல வரக்கூடிய சொற்கள் வந்தால் கண்டிப்பா ஒற்று மிகும். அப்ப தனி கூட்டல் பெரும் அப்படிங்கிறது இப்பு வரிசை தானே. அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா இப்பு போட்டிருக்கணும். அப்ப முதல் தொடர்லயும் இப்பு இல்ல, 3வது தொடர்லயும் இப்பு இல்ல. சோ அதனால இந்த 2 தொடரும் தப்புங்கிறது தெரியும். ஆனா 2லயும் இப்பு இருக்கு, 3லயும் இப்பு இருக்கு. சோ இப்ப இந்த 2ல எது சரி அப்படின்னா 2வது ஸ்டேட்மெண்ட் தான் சரி. ஏன் சரி அப்படின்னா பண்டை அதுக்கப்புறம் இத்து போடணுமா அப்படின்னா கட்டாயம் இத்து போடணும். ஏன் போடணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மேம் பண்டைங்கிறது ஒரு சொல் தானே, இதுல எங்க ஐங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆக்சுவலா பண்டைங்கிறது வேர்டு கிடையாது, பண்டுங்கிறது தான் வேர்டு. பண்டை தமிழ்னா என்னது? தொன்மையான தமிழ் அப்படின்னு அர்த்தம். அப்ப பண்டுங்கிற சொல்லுக்கான பொருள் தான் பழமை, தொன்மை அப்படிங்கிறது. அப்ப பண்டு கூட்டல் ஐங்கிறது தான் எப்படி மாறும் அப்படின்னா பண்டை அப்படின்னு புணரும். ஏன்னா நிலைமொழியில வந்து உகரம் இருந்துச்சு அப்படின்னா வருமொழியில இருக்கக்கூடிய சொல்லு, அதாவது வருமொழியோட உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிலைமொழியில முதல் எழுத்து உயிரெழுத்தாக அமைந்து வருமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக அமைந்து நிலைமொழியின் இறுதி எழுத்து உகரமாக இருந்தால் அந்த உகரம், இந்த டூங்கிறது என்னது? இட்டு கூட்டல் ஊதான, இந்த உகரம் இந்த மெய்யை விட்டு விட்டு ஓடிவிடும். அதான் உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும். சோ அப்ப போயிருச்சு அப்படின்னா இங்க இட்டு மட்டும்தான் இருக்கும். அப்ப பண்ட் கூட்டல் ஐ, இட்டு கூட்டல் ஐ என்னது? டை. அப்ப பண்டைன்னு வரும். ஓகேங்களா? இப்படித்தான் இந்த இடத்துல பண்டை வந்திருக்கு. அப்ப இந்த ஐங்கிறது சேர்வதனாலதான் இது பண்டைன்னு மாறி இருக்கு. அப்ப இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் பண்டை அப்படிங்கிற ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருவானது வெளிப்பட்டு வந்ததனால் கண்டிப்பா ஒற்றானது மிகும். அந்த விதியின் அடிப்படையில இங்க இத்து போட்டே ஆகணும். அப்ப பண்டை தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம் அப்படின்னு வரும்.
புரியுதுங்களா? சோ இங்க இட்டு போடல, அதனால இது தவறு. ஏன்னா நிறைய பேரு குதிரை வருது, குதிரை தாண்டியது ஐல தான் முடியுது, அங்க இட்டு போடலையே, பண்டை தமிழ் நாகரிகம் அப்ப இங்கேயும் போடக்கூடாதானே அப்படின்னு நீங்க என்ன யோசிப்பீங்க. ஆனா இந்த இடத்துல ஐ வெளிப்பட்டு வருதுங்கிறது வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வருது. ஓகேங்களா? ஒரு சொல்லுல கடைசியில ஐல முடியல, வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வருது. பண்டு கூட்டல் ஐங்கிறதா பண்டை. வெறும் குதிரை அப்படின்னா இதுல குதிரைங்கிறது வேற்றுமை உருவு ஐ வெளிப்படல, குதிரைங்கிறது ஒரு பெயர் சொல், அவ்வளவுதான். இது ஒரு தனிச்சொல், இந்த இடத்துல ஐங்கிறது சேர்ந்தெல்லாம் வரல. ஓகேங்களா? சோ அடுத்தது பாருங்க, வல்லினம் மிகா இடத்தை கண்டறிக. இந்த 4 தொடர்ல எங்க வல்லினம் மிகாதுன்னா ஏல மிகாது. ஏன்னா ஏங்கிறது என்னன்னா குடித்தண்ணீர். குடித்தண்ணீர் அப்படின்னா குடித்த தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், குடிக்கும் தண்ணீர் அப்படின்னு வரும். சோ முக்காலங்களையும் உணர்த்தி வருவதனால் இதனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினை தொகைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெயர் எச்சமானது, ஒரு பெயர் எச்சம் தன்னுடைய பெயரெச்ச விகுதியையும் காலத்தையும் மறைத்து வரக்கூடிய இத என்னன்னு சொல்லுவாங்கன்னா அது வினை தொகைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குடிக்கு அப்புறம் என்ன இருக்கு? தண்ணீர். தண்ணீர்ங்கிறது என்னது? ஒரு பெயர் சொல். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குடிங்கிறது ஒரு எச்சம். சோ இந்த எச்சம் அப்படிங்கிறது குடிங்கிறதுல காலம் வெளிப்பட்டு வருது, ஆனா வரல. சோ அப்ப காலத்தை மறைத்து பெயரெச்சத்துக்கான விகுதிகள் என்ன அப்படின்னா ஆங்கிறது, ஆ அப்படிங்கறதுலாம் பெயரச்ச விகுதிகள். அப்படிங்கறது இங்க வெளிப்பட்டு வருதானா? இல்ல, குடி ஈல தானே வருது, ஆனா இங்க வரல. சோ அப்ப அந்த மாதிரி பெயரச்ச விகுதியும் காலமும் மறைந்து வரக்கூடிய அதை வினை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினை தொகையில் வல்லினம் எப்பொழுதும் மிகாது. வினை தொகையை இன்னும் ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா முக்காலங்களையும் குறித்து வரும். குடித்த தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், குடிக்கும் தண்ணீர் அப்படின்னு சொல்லி 3 காலங்களையும் உணர்த்து வரும். சோ இந்த மாதிரி வினை தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. மத்த எல்லாத்துலயுமே வல்லினம் மிகும். தனி சிறப்பு, தனிக்கு அப்புறம் வல்லினத்துல ஆரம்பிச்சாலே இந்த இடத்துல ஒற்று வரும். அப்ப இந்த இடத்துல தனிச்சிறப்பு இச்சு வரும். சோ வல்லினம் மிகும். அடுத்தது பூ கூட்டல் பந்தல். பூங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அடுத்து இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரிசையில வரக்கூடிய வல்லின எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் அமைந்தால் அங்கேயும் வல்லினம் மிகும். பூப்பந்தல்னு வரும். அடுத்தது கனா கண்டேன். இந்த கனா கண்டேன்ல இந்த நாங்கிறது என்னது? இன்னு கூட்டல் ஆவா. சோ இத என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆகாரம் ஏறி வருதுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிறது தான் ஆகாரம், ஆகார சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆகார சொல்லுல இந்த ஆக்கு முன்னாடி பாருங்க என்ன மட்டும் தான் இருக்கு? கா மட்டும் தானே இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரே ஒரு தனி குறில், காங்கிறது என்னது? ஒரு குறில் எழுத்து. இந்த மாதிரி ஒரு தனி குறில் எழுத்துக்கு அடுத்து ஆகாரம் ஏறி வரக்கூடியதாக ஒரு சொல் அமைந்து அதற்கு அடுத்து வரக்கூடிய சொல் இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரிசையில் அமைந்தால் கண்டிப்பா அந்த இடத்துல ஒற்றானது மிகும். இப்ப கனா கண்டேன் இக்கு போடணும். ஓகேங்களா? இப்ப இந்த 3லயும் வல்லினம் மிகும், முதல்ல மட்டும் வல்லினம் மிகாது. அடுத்து முதியவருக்கு கொடுக்க சொன்னார். இதுல எல்லாருக்குமே தெரியும், கொடுக்க அப்படிங்கிறது இக்கு வரிசையில ஆரம்பிக்குது. முதியவருக்கு கூங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு. 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்ததுனால வல்லினம் மிகும் அப்படிங்கிற விதியின்படி இங்க இக்கு போட்டணும். அடுத்தது கொடுக்க சொன்னார். சொன்னாருங்கிறது வினை முற்று. அதற்கு முன்னாடி கொடுக்க அப்படிங்கிறது ஒரு வினை எச்சம். வினை எச்சம் கொடுக்க ஆல முடியுதா? சப்ப வினை எச்சங்கள் அகர இகர ஈறு ஏறி வரும் பொழுது வல்லினம் மிகும் அப்படிங்கிற விதியின்படி இந்த இடத்துல இச்சானது போட்டுறணும். சப்ப முதியவருக்கு கொடுக்க சொன்னார் அப்படிங்கறதா சரியானது. இதுல இங்க இக்கு வரல. அடுத்தது இங்க இக்கும் வரல, இச்சும் வரல. இங்க கொடுக்க அப்படிங்கறதுல இங்க இக்கு தவறு, அதாவது சொற்பிழை ஏற்பட்டிருக்கு, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்தது பாருங்க, சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. 4 தொடர்கள் கொடுத்திருக்காங்க. இதுல முதல் 2 தொடர் 1, அடுத்த 2 தொடர்கள் 1. இந்த முதல் 2ல எது சரி, அடுத்த 2ல எது சரிங்கிறத நீங்க பாக்கணும். இப்ப மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமானதாகும். மாட்டை தழுவும், தழுவுங்கிறது எந்த வரிசையில் ஆரம்பிக்குது? இத்து வரிசையில் ஆரம்பிக்குது. அப்ப இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல்ல பாக்குறேன், மாட்டை, மாடு கூட்டலை மாட்டை. அப்ப ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வருது. அப்ப வல்லினம் மிகும். அதன்படி இந்த இடத்துல இத்து போடணும். இது சரி. தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு. இப்ப அந்த, இந்த, எந்த அப்படிங்கிற சொற்களுக்கு அப்புறம் வரக்கூடிய சொல் இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரிசையில் அமைந்தால் வல்லினம் மிகும். அப்ப அந்தக்கு அப்புறம் பணமுடிப்பு. பணமுடிப்புங்கிறது என்னது? இப்பு வரிசையில் ஆரம்பிக்குது, வல்லினத்துல ஆரம்பிக்குது. அதனால கண்டிப்பா இந்த இடத்துல ஒற்று போடணும். அப்ப இதுவும் சரி. அந்த மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். சொந்தமாகும்ங்கிறது இச்சு வரிசை. அப்ப இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல்ல பாக்குறேன், பணமுடிப்பு. முடிப்புல கடைசி எழுத்து என்னது? பூ. அப்ப முடிப்பு
இதுல பூங்கிறது வந்துச்சுன்னா அது என்னது? குற்றியல் உகரம். அந்த குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? இப்ப இருக்கு. அது என்னது? வல்லின மெய் எழுத்து. சோ ஒரு குற்றியல் உகர எழுத்துக்கு முன்னாடி வல்லின மெய் எழுத்து வந்து அது என்னன்னு சொல்லுவோம்? வன்தொடர் குற்றியல் உகரம்னு சொல்லுவோம். அப்ப வன்தொடர் குற்றியல் உகரத்துல கண்டிப்பா என்ன வரும்? ஒற்றானது மிகும். அதாவது ஒரு சொல் வன்தொடர் குற்றியல் உகரமாக அமைந்து அதற்கு பின் வரக்கூடிய சொல் இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரிசையில் தொடர்ந்தால் இந்த ரெண்டுக்கு நடுவுல இச்சானது போடணும். அப்ப இதுபடி இங்க போடணும். அப்ப முதல் தொடர் வந்து சரியானது. இரண்டாவது தொடர்ல இங்க இத்து போடல, தவறு. பணமுடிப்பு இப்பு போடல, அந்த இப்பு போடல. ஓகேங்களா? அதனால இரண்டாவது தொடர் தவறு. அடுத்து மூன்றாவது பாருங்க, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கதையாக திகழ்வது புலியாட்டம். இதுல தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லுங்கிறது இச்சு வரிசையில ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்க சொல்ல பாருங்க, வீரத்தை ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. வந்து அதற்கு அடுத்து வரக்கூடிய சொல் வல்லினத்துல ஆரம்பிக்குது. சொல்லும் வல்லினத்துல ஆரம்பிக்குது. சோ அதனால கண்டிப்பா அந்த இடத்துல இச்சு போடணும். ஆனா இங்க போடல. அதனால மூன்றாவது தொடர் தவறு. நான்காவது தொடர்ல போட்டிருக்காங்க. அதனால சரி. ஓகேங்களா? அப்ப 1, 4ங்கிறதா சரியானது. இதுல இன்னொன்னு இருக்கு. அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. கலையாக திகழ்வது. கலை ஆக அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி வல்லினத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொல்லான திகழ்வது இத்து வரிசையில ஆரம்பிக்குது. இத்துங்கிறது வல்லினம். சோ வல்லினத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொல் அமைவதனால் இந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிற விதிப்படி கலையாக இத்து போடணும். ஓகேங்களா? திகழ்வது புலியாட்டம் ஆகும். இந்த இடத்துல இப்பு போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போடக்கூடாது. ஏன் அப்படின்னா திகழ்வது டூல வந்திருக்கா ஒரு குற்றியல் உகரம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? உயிர் எழுத்துக்கள்ல முடியுது. வாங்கிறது என்னது? இவ்வு கூட்டல் ஆ. இவ்வு கூட்டல் ஆனா ஆல முடியுதா? சோ அதாவது எக்ஸாக்டா மெய்யெழுத்துக்களே வந்துச்சுன்னா வல்லின மெய் எழுத்து வந்தா அது வன்தொட குற்றியல் உகரம். அதுவே மெல்லின எழுத்துக்கள் வந்தா அது மென்தொட குற்றியல் உகரம். இதுவே இடையின எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது இடைத்தொட குற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு உயிர்மெய் எழுத்து இந்த குசுறு துவருக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து உயிர் தொடர் குற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவ்வு கூட்டல் ஆல தானே முடியுது. சோ தூக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஆல வருதா? சோ அதனால உயிர்த்தொடர் குற்றியல் உகரம்னு வரும். உயிர்த்தொடர் குற்றியல் உகரத்தை அடுத்து வல்லினத்தில் ஆரம்பிக்கக்கூடிய புலிங்கிற சொல் வந்தாலும் கூட ஒற்று மிகாது. ஓகேங்களா? வன்தொடர்ல மட்டும்தான் அதற்கப்புறம் வல்லினத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொல் வந்தால் மட்டுமே வல்லின மெய்யெழுத்தான அந்த ஒற்றானது மிகும். ஓகேங்களா? வேற எதுலயும் வராது. அப்ப 1, 4 சரியானது. அடுத்து பாருங்க, வல்லின மிகுந்த மிகும் மிகா தொடர்களை பொருள் அறிந்து பொறுத்துக. அதாவது இங்க கொடுத்திருக்கக்கூடிய தொடர்களுக்கான பொருள் என்னன்னு நீங்க விருத்து கொடுத்துட்டாங்க. இதை மேட்ச் பண்ணும். இது வந்து புக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அதாவது இங்க இருக்க முக்காவாசி கொஸ்டின் புக்ல இருக்கக்கூடியதான். இப்ப பாலை பாடினான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல இப்ப வரல. சோ இப்ப வரல அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்பட்டு வந்தால் இப்ப வரும். சோ அப்ப இங்க இரண்டாம் வேற்றுமை இந்த இடத்துல ஐங்கிறது பாலை தான் நம்ம ஐ வெளியில வந்திருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்ப போட்டிருப்பாங்க. அப்ப போடல அப்படின்னா ஐ வெளிப்பட்டு வரல, இது ஒரு தனிச்சொல் அப்படின்னு அர்த்தம். அப்ப பாலை அப்படிங்கிறது பாலை திணையை குறிப்பிட்டு வந்திருக்கு. பாலை திணைங்கிறது ஒரு பெயர் சொல். அப்ப அந்த பெயர் சொல்லை குறிப்பிட்டு வந்திருக்கு. பால் கூட்டல் ஐ அப்படின்னு வரல. சோ அப்படி வந்துச்சு. இப்ப பால் கூட்டல் ஐ அப்படின்னா பாலைன்னு தான் எழுதுவோம். ஆனா ஐ வெளிப்பட்டு வந்தால் வல்லினம் போடுவோம். அப்ப பாலைன்னு போடுவோம். அப்ப பால் கூட்டல் ஐ, பால் அப்படிங்கிற பொருள்ல வந்தாதான் இந்த இடத்துல இப்ப வந்திருக்கும். ஆனா இங்க இப்ப வரல அப்படின்னா அது பால்ங்கிற பொருள்ல வரல. ஐ பிரிச்சு எழுதல, சேர்த்தே எழுதியிருக்காங்க. அப்ப பாலைங்கிறது ஒரு வகையான திணை. அந்த திணையை பற்றி பாடினான் அப்படின்னு அர்த்தம். அப்ப பாலை பாடினான்னா பாலை திணையை பாடினான். அப்ப முதல் இதுக்கு 4வது வருது. அடுத்தது பாலை பாடினான். இந்த இடத்துல இப்பு போட்டிருக்காங்களா? அப்போ இந்த இடத்துல இப்பு வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை விரியானது வெளிப்பட்டு வந்தது, அதனால் இப்பு போட்டிருக்காங்க அப்படிங்கிற விதியை பயன்படுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவான அந்த ஐ வெளியெடுத்தா மீதி என்ன இருக்கும்? பால் மட்டும் இருக்குமா? சோ அப்ப பால் பற்றி பாடினான் அப்படின்னு அர்த்தம். அதாவது மில்க பத்தி பாடியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். சோ அது எது? 3வது தொடர் பாலினை பற்றி பாடினான். அப்ப இதற்கு 3. அடுத்தது தேரை பார்த்தான். இதுல தேரை ஐங்கிறது வெளிப்பட்டு வந்தால் வல்லினம் போட்டிருப்பாங்க. ஆனா இங்க வல்லினம் போடல. வல்லினம் மெய்யெழுத்து ஒற்று போடல அப்படின்னா இந்த இடத்துல வெளிப்பட்டு வரல. தேரைங்கிறதே ஒரு சொல், ஒரு தனி சொல் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப தேரைங்கிறது என்னது? ஒரு வகை உயிரினம். சோ அப்ப தேரை பார்த்தான் அப்படின்னா தேரைங்கிற உயிரினத்தை பார்த்தான் அப்படிங்கிற பொருள்ல வருது. ஏன்னா இந்த இடத்துல தேரை அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரினத்தை குறிப்பிட்டு வருகிறது. சோ அதனால இதற்கு முதல் ஸ்டேட்மெண்ட் அர்த்தம். ஏன்னா இது ஒரு எழுவாய் தொடர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது தேரை பார்த்தான். இந்த இடத்துல இப்ப போட்டிருக்காங்களே அப்படின்னா தேரை ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வரும்பொழுதுதான் வல்லின ஒற்றானது போட்டிருப்பாங்க. சோ அப்ப அந்த ஐய வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? தேர் மட்டும்தான் இருக்கும். அப்ப தேர்
அப்படிங்கிறத பார்த்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப தேரினை பார்த்திருக்கிறான். அப்ப இதற்கு இரண்டாவது வரும். ஓகேங்களா? சோ இப்ப எது கரெக்ட்? 4, 3, 1, 2 அப்படிங்கறத சரியானது. ஓகேங்களா? அதாவது ஒண்ணும் இல்ல, சிம்பிளா பாலை பாலை இந்த ரெண்டுமே ஒரே மாதிரிதான் நம்ம இருக்கு. ஒற்று போட்டிருக்காங்கன்னா, அதாவது இப்ப இக்கு இச்சு இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஐய எடுத்துருங்க. எடுத்துட்டு மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ஐய எடுத்துட்டேன் அப்படின்னா பால்னு இருக்கா. சோ அப்ப பாலுங்கிறது மில்க குறிக்குது அப்படின்னு அர்த்தம். சோ அந்த பொருள்ல எது வருதோ அதுதான் கரெக்ட். இதே மாதிரி இங்க தேரை இப்ப போட்டிருக்காங்க. இந்த ஒற்றை எடுத்துருங்க. இந்த ஒற்று எதற்காக வரும்? ஐங்கிற உருவு வெளிப்பட்டு வந்தால் ஒற்று போடுவாங்க. அப்ப அந்த ஐய வெளில எடுத்துட்டீங்கன்னா தேர்னு மட்டும் நிக்குதா, அப்போ இது கோயில் விழாவுல விடக்கூடிய அந்த தேரை குறிக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை இந்த இடத்துல ஒற்று போடல அப்படின்னா அதுல இருந்து எதையும் நீங்க வெளியில எடுக்கக்கூடாது. அது முழுவதும் ஒரே ஒரு பெயர் சொல்லாக அமையுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அடுத்து பார்க்கலாமா? இங்க வந்து 4 தொடர்கள் கொடுத்திருக்காங்க. இதுல முதல் 2 தொடரும் அடுத்த 2 தொடரும் பேர். ஃபர்ஸ்ட் 2ல எது சரி, அடுத்த 2ல எது சரின்னு நீங்க பார்க்கணும். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எண்ணு பெயர்களை பொறுத்த வரைக்கும் 8, 10 அப்படிங்கிறது வருது அப்படின்னா அதற்கு பின்பு வரக்கூடிய சொல், அதாவது 8, 10க்கு அப்புறம் வரக்கூடிய சொல் வல்லினத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா ஒற்றானது போடணும். இப்ப 10க்கு அப்புறம் என்ன வருது? பாடல்னு வருதா? பாடல்ங்கிறது வந்து இப்பு வரிசையில தான் ஆரம்பிக்குது. அப்ப இப்புங்கிறது என்னது? ஒரு வல்லினத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொல். அப்ப 10 பாடல். அப்ப 10ங்கிற எண்ணு பெயருக்கு பின்பு வல்லினத்தில் ஆரம்பிப்பதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிற விதியின்படி இப்பானது போடணும். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு, 2வது ஸ்டேட்மெண்ட்ல இப்ப போடல, அதனால தவறு. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதுல இன்னொரு விதியும் பயன்படுத்திருக்காங்க. பாடல்களை கொண்டது. கொண்டதுங்கிறது இக்கு வரிசை, வல்லினத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொல். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமொழியுடைய ஈடானது ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருவானது. பாடல்களை ஐங்கிறது வெளிப்பட்டு வந்ததனால் ஒற்றானது போடணும். அப்ப இந்த விதியின் படியும் முதல் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 3, 4 பாருங்க. 2வது தப்புன்னு தெரிஞ்சிச்சா? 3, 4 பாருங்க. விழாவின் போது இசை கருவிகளை இசைப்பது வழக்கம். நம்ம இசை கருவிகளை இந்த இடத்துல ஏதாவது போடணுமானா போடக்கூடாது. ஏன்னா ஐங்கிறது வெளிப்பட்டு வந்தாலும் இதற்கு அடுத்து வரக்கூடிய சொல் என்னது? இசைப்பது. இசைப்பதுல ஈங்கிறது என்னது? உயிரெழுத்து. ஓகேங்களா? வல்லின எழுத்துல ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த இடத்துல அந்த இக்கு இச்சி இப்பெல்லாம் போடணுமா போடக்கூடாதான்னு நம்ம பார்ப்போம். வேற எதுல ஆரம்பிச்சாலும் நம்ம பார்க்க மாட்டோம். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்க தேவையில்லை. ஆனா இன்னொரு இடத்துல பார்க்கணும். எங்க அப்படின்னா இசை கருவிகளை. இப்போ இசைக்கு அப்புறம் கருவின்னு இருக்குல்ல, கருவிங்கிறது காங்கிறது என்னது? இக்கு வரிசையில ஆரம்பிக்குது. அப்ப இந்த இடத்துல இக்கு போடணுமா போடக்கூடாதான்னு பார்க்கணும். இசை கருவி அப்படின்னா என்ன பொருள்? இசை கருவினா என்ன பொருள்? இசையை, அதாவது இசையை தரும், இசையை தரும் கருவி அப்படின்னு அர்த்தம். இசை கருவினா என்ன பொருள்? இசையை தரும் கருவி. அப்ப இசையை ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருவும், தரும் அப்படிங்கிற அந்த சொல்லுருவும் மறைந்து இசை கருவின்னு வந்திருக்கா. சோ இந்த மாதிரி 2ஆம் வேற்றுமை உருவும் அதற்கு பக்கத்துல இன்னொரு சொல்லுருவு மறைந்துன்னா அது பயன்னு சொல்லுவாங்க. வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை மறைந்து வரத தொகைன்னு சொல்லுவாங்க. அப்ப வேற்றுமை உருவோட அதோட பயனும் உடன் சேர்ந்து தொக்க தொகை அப்படின்னா மறைந்து வந்திருக்கு. சோ இந்த மாதிரி 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். அப்போ அந்த விதியின்படி இந்த இடத்துல கண்டிப்பா இக்கு போட்டிருக்கணும். ஓகேங்களா? அப்ப 3வதுல இக்கு போடல, அதனால இது தவறு. 4வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ 1, 4 சரி. ஓகேங்களா? புரியுதா நான் என்ன சொன்னேன்னு? இசை கருவினா இசையை தரும் கருவி. ஐங்கிற உருவும் மறைந்திருக்கு, தருங்கிற அந்த பயனும் மறைந்திருக்கு. வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். சோ அதன்படி இந்த இசை கூட்டல் கருவிங்கிற இடத்துல இக்கு போட்டிருக்கணும், போடல, அதனால 3வது தவறு, 4வது சரி. அப்ப 1, 4 சரி. அடுத்து பாருங்க. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டது தமிழ். இந்த ஸ்டேட்மெண்ட்ல 3 வினையெச்சங்கள் இருக்கு. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது அப்படின்னு இருக்கா. சோ இதுல கரைந்து அப்படிங்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா கரைந்துல என்ன வருது? தூ வருதா? தூக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. இந்து இருக்கா. இந்துங்கிறது என்னது? மெல்லின எழுத்தா. ஏன்னா ஞமன நமன மெல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்களா. சோ அதுல இந்துங்கிறது மெல்லின மெய் எழுத்து. சோ இந்த மாதிரி குசுடு துபுரு அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி மெல்லின மெய் எழுத்துக்கள் வந்தா அத மென்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தோம். குசுடு துபுருக்கு முன்னாடி இக்கு இச்சு இத்து இப்பு இட்டு இரு ஆகிய வல்லின மெய் எழுத்துக்கள் வந்தா அதை வன்தொடர் குற்றியலுகரம்னு பார்த்தோமா. அதே மாதிரிதான் குசுடு துபுருக்கு முன்னாடி மெல்லின மெய் எழுத்து வந்துச்சுன்னா அது மென்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. மென்தொடர் குற்றியலுகர சொல்லுக்கு அப்புறம் வல்லினத்திலேயே ஆரம்பிக்கக்கூடிய சொல் வந்தாலும்
வல்லினம் போடக்கூடாது. அப்ப இப்ப போடக்கூடாது. நீங்க போன இப்ப வரிசையில் ஆரம்பிக்குது மேம், இப்ப போடலாமானா போடக்கூடாது. அதற்கான காரணம் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல் ஒரு மென்தொடர் குற்றியலுகர சொல். அதனால இங்க இப்ப வரக்கூடாது. அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லயும் கரைந்து போன இப்ப போட்டிருக்காங்க, அதுவும் தப்பு. ஓகேங்களா? அப்ப மீதி இருக்கக்கூடிய ரெண்டை தான் நம்ம பாக்குறோம். இதுல பார்க்கும்போது காலத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நீந்தி இத்து போடணுமா அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பா இத்து போடணும். ஏன்னா நீந்தி அப்படிங்கிறது ஒரு வினை எச்சம். இதுல இகரம் ஏறி வந்திருக்கு. அகரம் இகரம் ஏறி வரக்கூடிய வினை எச்சங்கள்ல வல்லினம் மிகும். சோ அப்ப இந்த இடத்துல இந்த நீந்தி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இத்தானது போடணும். அப்ப மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்ல இத்து இல்ல, அதனால இது தவறு. ஓகேங்களா? அப்ப கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலை நிறுத்தி அப்படிங்கிறது வந்திருக்கா, அதனால நிறுத்தி கொண்டுள்ளது. இது எல்லாமே இந்த கொண்டுள்ளதுங்கிற வினைமுற்றுக்கு முன்னாடி நிறுத்தி நீந்தி அது எல்லாம் வருது. அதனால அது வினை எச்சங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப வினை எச்சங்களை பொறுத்த வரைக்கும் அகர இகரை ஈர் ஏறி வந்துச்சு அப்படின்னா வல்லினம் போடணும். அப்ப நீந்தி ஈழ முடியுது, நிறுத்தி ஈழ முடியுது, அப்ப கண்டிப்பா ஒற்றானது போடணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ இதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. மென்தொடர் கூற்று எழுதுறத்தின் பின்பு வல்லினத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் வந்தாலும் வல்லினமானது மிகாது. அதுக்கு அடுத்தது வினை எச்சங்களை பொறுத்த மட்டும் அகர இகர ஈறு ஏறி வந்தால் அங்கு வல்லினமானது மிகும். ஓகேங்களா? அதே அகர ஈறு வினை எச்சமாக அமைந்து கூட அகர இகர ஈறு ஏறாமல் உகரம் ஏறி வந்தால் அப்ப குற்றியல் உரத்தை பார்க்கணும். குற்றியல் உரத்துல மென்தொடர் குற்றியல் உரத்துல வல்லினம் வராது. ஆனா ஒரு சில நேரங்கள்ல வரும். ஆனா அது எங்கங்கிறது நான் அடுத்து சொல்றேன். ஓகேங்களா? அடுத்ததுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வரும். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. இங்க முதல் 2 தொடர் ஒரு பேரு, அடுத்த 2 தொடர் ஒரு பேரு. பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றது. முதல்ல தனித்தன்மை, தனிங்கிற சொல்லுக்கு அப்புறம் இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில வந்தாலே வல்லினம் மிகும். அதன்படி இந்த இடத்துல தனித்து இத்து வரணும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல இல்ல, அதனால முதல் ஸ்டேட்மெண்ட் சரி அப்படின்னு சொல்லிடலாம். ஈஸியான ஒரு விதியை வச்சு. மீதி இருக்கிறதையும் பாருங்களேன். பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும், காட்டிலும் அப்படிங்கிறது இக்கு வரிசையில் ஆரம்பிக்குது. முதல்ல என்ன இருக்கு? சிற்பங்களை, ஐங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்து அதற்கு அடுத்து வல்லினத்துல ஒரு சொல்ல ஆரம்பித்தால் கண்டிப்பா ஒற்றுமிகும். சோ அதன்படி இந்த இடத்துல இக்கானது போடணும். இது சரியானது. அடுத்து பாருங்க, தமிழக சிற்பங்கள். தமிழக சிற்பங்களை எப்படி பிரிக்கலாம்? தமிழகம் கூட்டல் சிற்பங்கள் அப்படின்னு பிரிக்கலாமா? சோ இதுல தமிழகம் இம் அப்படிங்கிற நிலைமொழியில் இருக்கக்கூடிய இந்த மகர ஈரானது கெட்டு க இக்கு கூட்டலா உயிரெழுத்துல முடியுது. சோ இந்த மாதிரி மகர ஈறு கெட்டு உயிரெழுத்துல முடியக்கூடிய நிலைமொழிக்கு அடுத்து வருமொழியின் முதல் எழுத்து வல்லினத்துல ஆரம்பிச்சால் ஒற்று மிகும். சோ அந்த விதியின்படி இந்த இடத்துல இச்சு போடணும். அப்ப இங்கேயும் இச்சு போட்டிருக்காங்க, இதுவும் சரி. அடுத்து இன்னொன்னு இருக்கு பாருங்க, அதுதான் அல்டிமேட். இது வரைக்கும் நீங்க பார்க்காதது. பிற நாட்டு சிற்பங்களை, இந்த இடத்துல சிற்பங்கள் இச்சு வரிசையில் ஆரம்பிக்குது. இங்க இச்சு போடணுமானா போடணும். ஏன் போடணும்னா பிற நாடு, இந்த பிற நாட்டு சிற்பங்களை எப்படி பிரித்து எழுதுவாங்கன்னா பிற நாடு கூட்டல் சிற்பங்கள் அப்படின்னு பிரிப்பாங்க. இது என்னன்னா இந்த வல்லினத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் வருமொழியாக அமைந்து நிலைமொழியானது ஒரு குற்றியல் உகரமாக இருப்பின். ஏன்னா குசுடு துபுரு டூங்கிறது என்னது? குசுடு துபுருக்கு கீழே வருதா? அப்ப குற்றியல் உகரம் வருதா? இந்த குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி பாருங்க என்ன எழுத்து இருக்கு? நா அப்படின்னு இருக்கா? நாங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இந்து கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா? அப்ப குசுடு துபுருக்கு முன்னாடி ஆங்கிற உயிரெழுத்து அமைந்தனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா உயிர்த்தொடர் குற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருவேளை நெடில் எழுத்துக்களாகவும் அமையலாம். அதாவது நெடில் எழுத்துனா தனித்து அமையணும். அதாவது இப்ப காடு சென்றான் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிலைமொழியில காடு டூக்கு அப்புறம் என்ன இருக்கு? முன்னாடி ஒரே ஒரு நெடில் எழுத்து காங்கிறது மட்டும் இருக்குல்ல. சோ இது என்ன சொல்லுவாங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நெடில் எழுத்தை அடுத்து குசுறுதுபுறு வந்தால் அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஆனா அதுவே ஒரு எழுத்து இல்லாம பல எழுத்துக்கள் சேர்ந்து அந்த குசுறுதுபுருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல் நெடில் எழுத்தா இருந்தாலும் அது இந்த மாதிரி பிரிக்கணும். இந்த கூட்டலான்னு தான் பிரிக்கணும். தனித்து வந்தா அது நெடில் தொடர். தனித்து வராம இதற்கு முன்னாடி குசுறுதுபுருக்கு முன்னாடி நெடில் எழுத்தே இருந்தாலும் அதை வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகத்துக்கு கீழே கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நெடில் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் டூ ரூல முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு டூல முடியணும், இல்லைன்னா ரூல முடியணும். முடியும் பொழுது இதற்கு முன்னாடி ஒற்றானது இரட்டிக்கும். அதாவது இந்த டூங்கிறது என்னது? இட்டு கூட்டல் ஊவா
அப்ப இந்த டூக்கு முன்னாடி இட்டு போடணும். அதுவே ரூல முடிஞ்சிருச்சுன்னா இற்று கூட்டல் ஊவா, அதுக்கு முன்னாடி இற்று போடணும். அப்ப நாடு, அப்ப நாட்டு அப்படின்னு மாறும். ஓகேங்களா? அதன்படிதான் இங்க நாட்டுன்னு வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நெடில் உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தில் டூ ரூ வரிசையில் வந்து அதற்கு முன்பு ஒற்று இரட்டித்து புணரும் பொழுது வறுமொழியுடைய முதல் எழுத்து கசட தபரல வருது அப்படின்னா கண்டிப்பா ஒற்றானது மிகும். அதன்படி இங்க இச்சு போடணும். ஓகேங்களா? சோ இது ஒரு விதி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெடில் உயிர்த்தொட குற்றியலுகரத்தில் டூ ரூ ஆகிய எழுத்துக்கள் ஈரெழுத்துக்களாக வந்து வரும் பொழுது அது ஒற்றானது இரட்டிக்கும். அந்த மாதிரி ஒற்று இரட்டித்த பின்பு அதற்கு அடுத்து வரக்கூடிய சொல் வல்லினத்துல ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பா ஒற்றானது மிகும். அதன்படி முதல் தொடர் சரியானது. அடுத்தது பாருங்க, முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம். சிற்பங்களை, அதுக்கப்புறம் என்னது புடைப்பு, புடைப்புங்கிறது எந்த வரிசை? இப்போ வரிசை. சோ அப்ப ஐங்கிறது வெளிப்பட்டு அதற்கு அடுத்து வரக்கூடியது வல்லினத்துல ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பா ஒற்றானது மிகும். சோ அதன்படி மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் சரி, நான்காவதுல இங்க இப்ப போடல, அதனால தவறு. ஓகேங்களா? அடுத்தது புடைப்பு சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் அப்படிங்கிறது என்னது? இச்சு வரிசை. அப்ப இதற்கு முன்னாடி இச்சு போடணுமானா போடணும். ஏன்னா புடைப்பு பூல முடியுது, குற்றியல் உகரம், அதுலயும் பூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இப்பு. இப்புங்கிறது என்னது? ஒரு வல்லினமை எழுத்து. சோ அப்ப வன்தொடர் குற்றியல் உகரம், அதனால இந்த இடத்துல வல்லினமானது மிகும். அப்ப 1, 3ங்கிறது சரியானது. அடுத்து கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். இந்த இடத்துல நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்க, காடு கூட்டல் சென்றான், சென்றான் இச்சு வரிசையில ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல்ல பாக்குறோம். காடு டூ குசுடு துபுரு, அப்ப இது ஒரு குற்றியலுகரம். குற்றியலுகரத்திலேயும் நெடில் தொடர் குற்றியலுகரம். சோ நெடில் தொடர் குற்றியலுகரமாக அமைந்து டூ ரூல் எல்லாம் முடிஞ்சுச்சுன்னா ஒற்று இரட்டிக்கும். அப்ப காடு அப்படிங்கும் பொழுது காட்டுக்கு சென்றான் அப்படின்னு வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? சோ இதுல வந்து இந்த காட்டுக்கு சென்றான் எழுதும் பொழுது அந்த இடத்துல இட்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப கயிறு கூட்டல் கட்டில் அப்படின்னு வரும் பொழுது கயிறு கூட்டல் கட்டில்னு வருதா? சோ இதுல கட்டில் அப்படிங்கிறது இக்கு வரிசை. அப்ப இதுக்கு முன்னாடி பாக்குறோம் கயிறு, கயிறுங்கிறது ரூல முடியுதா? குசுடு துபுருல ரூ டூ இறுதி பெற்று வரக்கூடிய உயிர் நெடில் தொடர் குற்றியலுகரத்துல மட்டும்தான். ஓகேங்களா? ஏன்னா ரூக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஈ இருக்கா? ஈங்கிறது எப்படி பிரிக்கலாம்? ஈ கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? அப்ப இந்த ரூக்கு முன்னாடி ஈ வருதா? உயிரெழுத்து வருதா? அதனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. சோ டூ ரூ இறுதி பெற்று வரும் உயிர் நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் ஒற்றானது இரட்டிக்கும். சோ அப்ப இந்த ரூக்கு முன்னாடி இற்றானது போடணும். அப்ப இது எப்படி மாறும்னா கயிற்று கூட்டல் கட்டில்னு வரும். சோ இந்த மாதிரி உயிர் தொடர் நெடில் தொடர் குற்றியலுகரத்துல ஒற்று இரட்டித்த பின்பு புணரும் பொழுது கண்டிப்பா வல்லினமானது மிகும். அப்ப கயிற்று கட்டிலுக்கு போடணும். சோ அப்ப கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் அப்படிங்கறதா சரியான தொடர். கயிறு கட்டில், கயிறு கூட்டல் கட்டில்னா கயிற்று கட்டில்னு புணரும். ஏன்னா வறுமொழியுடைய முதல் எழுத்து வல்லினத்தில் அமைந்து முதல் சொல்லான நிலைமொழியானது ஒரு குற்றியலுகரமாக உயிர் தொடர் குற்றியலுகரமாகவோ அல்லது நெடில் தொடர் குற்றியலுகரமாகவோ அமைந்து டூரு விகுதிகளை இறுதியில் பெற்று வந்தால் கண்டிப்பா ஒற்று மிகும் அப்படிங்கிறது ஒரு புணர்ச்சி விதி. சோ அதன்படி இது கண்டிப்பா இட்டு இங்க போட்டிருக்கணும், போடாதனால இது தவறு. இங்கேயும் இட்டு போட்டிருக்கணும், போடாதனால தவறு. அந்த மாதிரி இட்டு போட்டு ஒற்று இரட்டிக்கும் பொழுது அந்த கயிற்று கூட்டல் கட்டிலுங்கும் போது கண்டிப்பா இந்த இடத்துல வல்லின மெய் எழுத்து போடணும். சோ இக்கு இங்க போடணும், போடாதனால மூன்றாவதோட தவறு. ஓகேங்களா? சூப்பர், ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. அடுத்தது துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான்னு இருக்கா? துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் அப்படிங்கிறது தவறானது. இதற்கு சரியான பொருள் ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு பயன்படுத்தி இருக்க கூடாது. அதற்கு பதிலா என்ன பயன்படுத்தி இருக்கணும்? துன்பத்தை அப்படின்னு பயன்படுத்தி இருக்கணும். அப்ப துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அப்ப இதுதான் வந்து சரியானது. அடுத்து பாருங்க, தகவல்களை திரட்டு. திரட்டு இத்து வரிசையில் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி தகவல்களை ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்ப இரண்டாம் வேற்றுமை விரி வல்லின மிகும். அப்ப இத்து வரணும். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவதுல இத்து போடல, அதனால இது தவறு. அடுத்தது முதியவருக்கு கொடு. கொடு இக்குல ஆரம்பிக்குது. இதற்கு முன்னாடி முதியவருக்கு கு அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருவானது வெளிப்பட்டு வருது. அப்ப கண்டிப்பா ஒற்று வரணும். அப்ப இக்கு போடணும். அப்ப இக்கு போட்ட மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் சரி. நான்காவதுல இக்கு போடல, அதனால தவறு. அப்ப 1, 3 சரி. அடுத்தது மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை 2 என்று 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. இந்த தொடர்ல எது தவறு? சந்திப்பிழையை நீக்க சொல்றாங்க. இதுல எது தவறுனா ஃபர்ஸ்ட் 2 பக்கங்கள் இப்ப போடக்கூடாது. ஏன்னா 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயருக்கு அப்புறம் வல்லினத்துல ஒரு சொல் வந்தா மட்டும்தான் வல்லினம் மிகும். ஆனா
இதை தவிர்த்து வேற எந்த சொல்லுக்கு அப்புறம் வல்லினத்திலேயே ஆரம்பிச்சாலும் கூட, அதாவது பக்கங்கள் அப்படிங்கிறது இப்பு வரிசைதான் ஆரம்பித்தாலும் கூட இந்த இடத்துல இப்ப போடக்கூடாது. காரணம் எண்ணு பெயர்கள்ல 8, 10க்கு அப்புறம் எப்பயுமே வந்து போடக்கூடாது. அதனால இங்க இப்ப வரக்கூடாது. இங்க எல்லா ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ல இப்ப இல்ல. ஆனா 3, 4ல இப்ப இருக்கு. அதனால இந்த 2 ஆப்ஷன் தப்பு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மனித கண்டுபிடிப்பு, மனிதன் கூட்டல் கண்டுபிடிப்பு. அப்ப மனித கண்டுபிடிப்பு இந்த இடத்துல இக்கு வந்ததெல்லாம் சரி. அது நம்மளுக்கு ஆப்ஷன்ல கொடுக்கல, அதனால பார்க்க தேவையில்லை. கண்டுபிடிப்புன்னு இருக்கு பாருங்களேன். அடுத்து இதுதான். கண்டுபிடிப்பை எப்படி பிரிக்கலாம்? கண்டு கூட்டல் பிடிப்புன்னு பிரிக்கலாம். அதாவது முதல் வினை துணை வினைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி முதல் வினை துணை வினையில முதல் வினையானது ஒரு குற்றியலுகரமாக அமைந்து குசுடுதுபுருன்னு ஈரெழுத்துக்களை பெற்று அதற்கு முன்னாடி ஒரு மெல்லின எழுத்து பெற்று வந்துச்சுன்னா அது மென்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னுங்கிறது என்னது? மெல்லின மெய் எழுத்து ஞான நம்மன அப்படிங்கும் பொழுது மெல்லின மெய் எழுத்துக்களாக அமைந்ததுனால இது மென்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. மென்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து வல்லினத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்தில் ஒரு சொல் ஆரம்பித்தாலும் கூட ஒற்றானது மிகாது. சோ வல்லினம் மிகாது. அப்ப கண்டுபிடிப்புங்கிறதுல இப்ப போடக்கூடாது. சோ அதனால முதல் தொடர் தவறு, இரண்டாவது தொடர் தான் சரியானது. ஓகேங்களா? அப்ப கண்டுபிடிப்புகள் 2 பக்கங்கள்னு தான் வரும். இப்ப போடக்கூடாது. காரணம் கண்டு டூக்கு முன்னாடி இன் அப்படிங்கிறது ஒரு மென்தொடர் குற்றியலுகரம். அதனால வராது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வானை தொடும், தொடுங்கிறது இத்து வரிசை. அப்ப இதற்கு முன்னாடி இருக்கக்கூடியதை பாக்குறேன். வானை, வானை, வான் கூட்டல் ஐ. அப்ப வான் கூட்டல் ஐ அப்படிங்கும் பொழுது வானை அப்படின்னு வருதா? அப்ப ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு இங்க வெளிப்பட்டு வருது. சோ இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்து இதற்கு அடுத்து வரக்கூடிய சொல் இத்தி இச்சு இத்தி இப்பல ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா ஒற்று போடணும். அப்போ இந்த இடத்துல இத்தானது போடணும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்து கொல்ல, கொல்லங்கிறது இக்கு வரிசையில் ஆரம்பிக்குதா? அப்ப இதற்கு முன்னாடி பாக்குறேன் வளர்த்து. இது என்னது? ஒரு வினை எச்சம். வினை எச்சத்தை பொறுத்த வரைக்கும் அகர இகர ஏறி ஏறி வந்துச்சுன்னா கண்டிப்பா போட்டுருவீங்க. ஆனா இங்க உகரம் ஏறி வருது. வளர்த்து ஊ வந்திருக்கு. ஊ வந்துச்சுன்னா குற்றியலுகர விதிப்படி செக் பண்றோம். சோ குசுடு துபுருக்கு முன்னாடி தூ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இத்து வந்திருக்கு. இத்துங்கிறது என்னது? ஒரு வல்லினமை எழுத்து. சோ இந்த மாதிரி வினை எச்சம் ஒரு வன்தொடர் குற்றியலுகரமாக அமைவின் அந்த இடத்துல கண்டிப்பா வல்லினம் மிகும். அப்ப இந்த இடத்துல இக்கு போடணும். சோ அப்ப வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதா சரியான தொடர். இந்த இடத்துல இத்து இல்ல, இங்கேயும் இல்ல. அதனால இந்த 2 தொடர் தப்பு. அடுத்தது இங்க வளர்த்து கொள்ள வேண்டும், இக்கு போடல. அதனால இது தவறு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். இது வந்து பிழை திருத்தம் சந்திப்பிழை நீக்குகன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இதுக்கும் சந்திப்பிழைக்கும் சம்மந்தம் இல்ல. பிரித்தெழுது சேர்த்தெழுதுல வந்து தவறா இது பண்ணிருக்காங்க. அதனால இந்த இடத்துல சந்திப்பிழைன்னு கொண்டு வராங்க. அதாவது சிக்கனம் ஆக அப்படின்னு இருக்குல்ல, இந்த சிக்கனம் ஆகுங்கிறத சிக்கனம் கூட்டல் ஆக அப்படின்னு பிரிப்பாங்க. சோ இதை அப்படியே சேர்த்து எழுதும் பொழுது இந்த மாதிரி இம்மு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி ஒன்றித்தான் வந்து எழுதியிருக்கணும். ஆனா இந்த இடத்துல தனித்தனியா எழுதுனால இது தவறு. அடுத்தது பாருங்க. சிக்கனம் ஆக அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல ஒற்றானது இரட்டித்து இம்முங்கிறது இன்னொரு வாட்டி இரட்டித்து அதுக்கப்புறம் இது பண்றாங்க. ஆனா தனிக்குறில் எடுத்துதான் வந்து ஒற்று இரட்டிக்குமே தவிர இந்த மாதிரி சிக்கனம்ங்கிற 4, 5 எழுத்துக்களுக்கு அப்புறம் எல்லாம் ஒற்று இரட்டிக்காது. சோ அதனால இதுவும் தவறு. அடுத்தது இங்கேயும் அதேதான். சிக்கனமாக பயன்படுத்துவேன். இதுவும் தவறானது. சோ இப்ப எது சரியானதுன்னா சிக்கனமாக பயன்படுத்துவேன். இந்த தொடர் தான் வந்து சரியானது. அடுத்து பாருங்க. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. இதுல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பண்பாட்டு கூறுகளை இப்ப வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏன்னா கூறுகளை ஐ வெளிப்படையா வந்திருக்கு. அதனால இப்போ வந்திருக்கணும். அப்போ முதல் 2, 3வது ஸ்டேட்மெண்ட்ல வந்திருக்கு. அதனால 3மே கரெக்ட்னு தோணும். 4வது ஸ்டேட்மெண்ட்ல வராதனால இது தவறு. அடுத்து இன்னொரு விதியை பாருங்க. பேணி பாதுகாப்பது. பேணிக்கு அப்புறம் பாதுகாப்பது இப்பு வரிசையில ஆரம்பிக்குது. பாதுகாப்புங்கிறது என்னது? இப்பு வரிசை. சோ அதுக்கு முன்னாடி பேணி அப்படிங்கிறது என்னது? ஒரு வினை எச்சம். பேணி அப்படிங்கிறதுல நீங்கிறது என்னது? இன்னு கூட்டல் ஈ. வினை எச்சம் இகர ஈறு ஏறி வரும் பொழுது கண்டிப்பா ஒற்றானது மிகணும். அப்ப இப்பானது இங்க போடணும். சோ இங்க போடல. அதனால 2வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்ப பேணி பாதுகாப்பது. அப்ப இந்த 3 தப்புனா முதல் ஒண்ணுதான் சரி. ஓகேங்களா? இதுல இன்னொன்னு இருக்கு. பண்பாடு கூட்டல் கூறுங்கிறதா பண்பாட்டு கூறு. அதாவது பண்பாட்டு கூறுங்கிறது எப்படி பிரிக்கலாம்? பண்பாடு கூட்டல் கூறுன்னு பிரிக்கலாமா? சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வறுமொழியுடைய முதல் எழுத்து இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரிசையாக அமைந்து. இங்க கூறுங்கிறது இக்கு வரிசை ஆக அமைந்து அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை மொழியானது குசுடு துபுரு ஆகிய குற்றியலுகர சொல்லாக அமைந்து அதுலயும் டூக்கு முன்னாடி என்ன இருக்கு? பா இருக்கு. பாங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஆன பிரிக்கலாம். அப்ப டூக்கு முன்னாடி இருக்குன்னா இது என்னது? உயிர்த்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தில்
ஒற்றானது இரட்டிக்கும். அப்ப இது எப்படி மாறுனா பண்பாட்டு கூட்டல் கூறு அப்படின்னு மாறும். சோ அதற்கப்புறம் இந்த மாதிரி ஒற்று இரட்டித்து புணரும் பொழுது வல்லினமானது மிகும். அப்ப இந்த இடத்துல இக்கு போட்டு எழுதும். அப்ப பண்பாட்டு கூறுகளை அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. அடுத்தது இது வந்து சந்திப்பிழை கிடையாது, இருந்தாலும் இந்த ஒரு சொல்ல வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த தொடரை வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ அதனால கொண்டு வந்திருக்கேன். ஆயிஷா பூக்களை பறிக்க முயற்சித்தால், இதுல என்ன தவறுன்றாங்க? பறிக்க அப்படிங்கிறது இந்த ரீ வரணும், இந்த ரீ வந்து வரக்கூடாது. சோ அதனால முதல் தொடர் 4வது தொடர் தவறு. ஓகேங்களா? ரெண்டுலயும் 3லயும் வந்துட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா பறிக்க அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ பூக்களை பறிக்க, பறிக்கங்கிறது இப்போ வரிசையில ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு முன்னாடி இப்போ போடணுமா அப்படின்னா போடணும். பூக்களை ஐங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு. ஆனா 2லயும் இப்போ வந்திருக்கு, 3லயும் இப்போ வந்திருக்கு. அப்ப இந்த 2ல என்ன தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இருக்கு பாருங்க. சோ அந்த திருத்தமானது இப்போ அடைமலை அப்படிங்கிறது, அடமலை அப்படிங்கிறது வந்து தவறு. அடைமலைங்கிறது தான் சரியானது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் முயற்சித்தால் அப்படிங்கிறது தவறு. எப்பவுமே முயற்சி கூட்டல் ஆண்பால் விகுதி பெண்பால் விகுதி ஏறி வருது அப்படின்னா முயற்சித்தால் அப்படின்னு போடக்கூடாது. முயன்றால் முயன்றான் அப்படிதான் போடணும். ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் வந்து சரியானது. முயற்சித்தால் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து தவறானது. தமிழ்ல வந்து அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. ஓகேங்களா? சோ முயற்சித்தாள்ங்கிறது தவறு. இப்போ இங்க கொடுத்திருக்கிறதுல ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து எந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டா இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். ஏன் 90% 100% தானே அப்படின்னா இல்ல, இந்த தொடர்ல ஒரு பிழை இருக்கு. அத நீங்க கண்டுபிடிங்க. இது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி தமிழ் பாடப்பகுதியில சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? சோ அதனால ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றால் அப்படிங்கறது இந்த தொடர்ல இன்னும் ஒரு பிழை இருக்கிறது. அந்த பிழை என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன அப்படின்றாங்க. இதுல இந்த 4 தொடர்ல இங்கேயே வந்துட்டு முழங்குகின்றது, முழங்குகின்றது, முழங்குகின்றன, முழங்குகின்றன, இந்த 2 வேறுபாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஒருமைப்பன்மை இத வந்து நீக்கிருங்க. ஓகேங்களா? இப்ப முழங்குகின்றது அப்படின்னா ஒருமைன்னு அர்த்தம். தூ விகுதி பெற்று வருது. ஒரு அக்ரிணை ஒன்றன் பாலா வந்துச்சு அப்படின்னா தூ விகுதி பெற்று வரும். அதுவே ஒரு அக்ரிணை பலவின் பால் பெற்று வருதுன்னா ஆ விகுதி பெற்று வரும். முழங்குகின்றன ஆ, நாங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இன்னும் கூட்டலான்னு பிரிக்கலாமா? ஆ விகுதி பெற்று வரும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஒருமைப்பன்மை பிழையை நீக்கிட்டு அதுக்கப்புறமா சந்தி பிழைக்கு வருவோம். ஓகேங்களா? இங்க முழவை வல்லை பாட்டின் சிறப்புக்கு ஏற்ப முழவை முழங்குகின்றது. ஓகேங்களா? சோ அப்ப முழவை அப்படிங்கிறது என்னன்னா முழவு அப்படிங்கிற இசைக்கருவின்னு அர்த்தம். முழவு அப்படிங்கிறது ஒரு வகையான இசைக்கருவி. அப்ப முழவை அப்படிங்கிறது பன்மையா மேம், இந்த ஊ வையா மாறும்போது பன்மை ஆகுமா அப்படின்னா இந்த இடத்துல வையா மாறுறதுனால இது பன்மையாக மாறவில்லை. முழவு இசைக்கின்றது, முழவை முழங்குகின்றன, முழங்குகிறான். இப்போ கதவை திற அப்படிங்கிறோம்ல, கதவு திற கதவை திற ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த வேற்றுமை உருவானது வெளிப்பட்டு வருது. அதேதான் இங்கேயும் முழவு கூட்டல் ஐ அப்படிங்கிறதுதான் முழவை அப்படின்னு மாறி இருக்கு. அதாவது முழவு கூட்டல் ஐன்னு வரும் பொழுது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இந்த இவ்வுங்கிறது வந்து ஊங்கிறது வந்து இவ்வு கூட்டல் ஊ. சோ உயிரெழுத்தான ஐ வரும் பொழுது இந்த உக்குரல் உகரமானது கெட்டு மெய்ய விட்டுட்டு ஓடிடும். அப்ப முழ கூட்டல் ஐன்னு வரும். அப்ப இவ்வு கூட்டல் ஐ வைன்னு மாறிடும். சோ அப்படித்தான் இந்த இடத்துல முழவைன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வருவதனால் இது முழவைன்னு வந்திருக்கே தவிர இது பன்மை விகுதியான வையை பெற்று வரவில்லை. சோ அப்ப இங்கேயே தெரிஞ்சிருச்சு முழவை முழங்குகின்றது. வைங்கிறது 2ஆம் வேற்றுமை உருவுதான் வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்ப முழவுங்கிறது என்னது? ஒன்னதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. முழவுகளை, இதுவே வந்துட்டு முழவுகளை முழங்குகின்றன அது வேற, அது பன்மை. ஓகேங்களா? சோ அப்ப முழங்குகின்றன வரும். ஆனா இங்க முழவுகளை அப்படின்னு வரல, முழவுகள் அப்படின்னு வரல. ஓகேங்களா? முழவை முழங்குகின்றது 2ஆம் வேற்றுமை உருவுதான் வெளிப்பட்டு வருது. சோ இது ஒரே ஒரு முழவு அப்படிங்கிற இசைக்கருவியை மட்டும்தான் குறிப்பிட்டு வருது. சோ அதனால இங்க பன்மை விகுதியான ஆ வரக்கூடாது, முழங்குகின்றதுன்னு தான் வரணும். சோ அதன்படி ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து தப்பு. ஓகேங்களா? சப முழங்குகின்றது அப்படிங்கறதா சரியான. இப்போ இதுக்கப்புறம் பாருங்க, வல்லை பாட்டின் சிறப்புக்கு ஏற்ப அப்படின்னு இருக்கா. இந்த கேற்பன்னு இருக்குல்ல, இதுல கேற்ப இக்கு வருதா? சோ இக்குக்கு முன்னாடி இங்க இக்கு போடணுமா அப்படின்னா சிறப்புங்கிறது பாருங்க, சிறப்பு, சிறப்புங்கிறது என்னது? ஒரு வல்லின வன்தொடர் குற்றிய உகரம். ஏன்னா பூல முடியுது, பூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இப்பு இருக்கு.
சோ அப்ப பூக்கு முன்னாடி இப்ப இருக்குன்னா ஒரு வல்லின மெய் எழுத்து இருக்கறனால இதை வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா வல்லின மிகும். அதன்படி இங்க இக்கு போட்டிருக்கணும். இங்க இரண்டாவது தொடர்ல இக்கு போடல. சோ அதனால இரண்டாவதும் தவறு. ஓகேங்களா? அதே மாதிரி வல்லை பாட்டின் நாட்டுப்புறங்கள்ல நெல் குத்தும் போது பாடக்கூடிய ஒரு பாட்டு. ஓகேங்களா? அப்ப வல்லை இப்பு பாட்டின் அப்ப இப்பு வரணும். ஓகேங்களா? வல்லை பாட்டின் அப்படின்னு வரணும். அடுத்தது பின்வரும் வாக்கியங்களில் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. மெய் கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவைன்னு இருக்கா? இதுல எது சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியானது. ஏன் அப்படின்னா எழுதப்பட்டு அப்படிங்கிறது வந்து என்னது? எழுதப்பட்டு பொறிக்கப்பட்டவை. அப்ப இந்த எழுதப்பட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு வினை எச்சமாக இந்த வருது. சோ இதுல டூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இட்டு இருக்கா? குசுடு துபுருக்கு முன்னாடி வல்லின மெய் எழுத்து அமைஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து குற்றியலுகரத்துல கன்சிடர் பண்ணுவாங்க. சோ இதுல இட்டு அங்கிறது ஒரு வல்லின மெய் எழுத்து. அதனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. வன்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில ஒரு சொல் அமைதினாலே கண்டிப்பா என்ன பண்ணும்? வல்லினம் மிகணும். சோ அப்ப எழுதப்பட்டு அதுக்கப்புறம் என்னது? கால ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப கண்டிப்பா இது வன்தொடர் குற்றியலுகரம். கால ஸ்டார்ட் ஆகுறதுனால இக்கு போடும். ஓகேங்களா? இப்ப எழுதப்பட்டு இக்கு போடணும். இப்ப ஆப்ஷன் ஏல போடல, ஆப்ஷன் டிலயும் போடல. அதனால தப்பு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை அப்படின்றாங்கல்ல. இதுல பொறிக்க கூட்டல் பட்டவை, பொறிக்கப்பட்டவை இப்ப வரணும். பொறிக்க அகர ஈறு ஏறி வந்திருக்கு வினை எச்சத்துல. சோ அப்ப இப்பானது வந்திருக்கணும். ஆனா மூன்றாவது தொடர்ல இந்த இடத்துல இப்ப போடல. சோ அதனால சி தப்பு. ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து புதுசா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விதி. குதிரை தாண்டியது. இந்த இடத்துல குதிரை மேம் ஐ வெளியில வந்திருக்கு. சோ இத்து போடணுமா அப்படின்னு போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா இங்க இரண்டாம் வேற்றுமை உருவான ஐங்கிறது வெளியில வரல. நீங்க ஒருவேளை இத்து போடுறீங்கன்னா அது என்ன மீனிங்னா குதிர் தாண்டியதுன்னு அர்த்தம். ஏன்னா குதிரை அப்படிங்கும் போது ஐ வெளிப்பட்டு வருது நீங்க சொல்றீங்கன்னா இந்த ஐங்கிறது இதோட சேரும் பொழுது குதிரை அப்படின்னு வருதா? அப்ப ஐ எடுத்துட்டா வரக்கூடிய அந்த சொல்லுடைய பொருள் வந்திருக்கணும் இல்ல. அப்ப குதிர்ங்கிறது குதிரை கிடையாது. குதிரைங்கிறதே ஒரு பெயர் சொல் தான். ஓகேங்களா? அடுத்தது இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா எழுவாய் தொடர்கள்ல பொதுவா வந்து வல்லினம் வரக்கூடாது. அதாவது எழுவாய் தொடர்ல பயனிலை அப்படிங்கிறது வல்லினத்திலேயே ஆரம்பித்தாலும் கூட வல்லினம் போடக்கூடாது. இது தாண்டியதுங்கிறது இத்து வரிசையில தான் ஆரம்பிக்குது. ஆனா இங்க இத்து போடக்கூடாது. அது எப்படி நம்ம எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றீங்கன்னா யார் எது அப்படிங்கிற கேள்விகளுக்கு ஒரு தொடர்ல பதிலாக அமையக்கூடியதை எழுவாய்ன்னு சொல்லுவாங்க. இப்ப குதிரை தாண்டியதுங்கிற இந்த தொடர்ல எது தாண்டியது? குதிரை. அப்ப எது அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வரக்கூடியது எது? குதிரை. சோ அதுல குதிரை அப்படிங்கிறது எழுவாய். சோ ஒரு எழுவாய் செய்யக்கூடிய பயனிலை, அதாவது எழுவாய் செய்யக்கூடிய செயலை வந்து வினை பயனிலைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குதிரை என்ன பண்ணுச்சு? தாண்டுச்சு. தாண்டுச்சுங்கிறது என்னது? ஒரு செயல். அப்போ இத வந்து என்னன்னா வினை பயனிலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு எழுவாய் அதற்கடுத்து பயனிலை மட்டும் அமைந்தால் அந்த தொடரை எழுவாய் தொடர்னு சொல்லுவாங்க. வேற எதுவுமே நடுவுல அமைந்தே இருக்காது. செயல்படு பொருளோ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் எழுவாய் அதோடைய செயல் அந்த மாதிரி இருக்கும். அப்ப எழுவாய் பயனிலை மட்டும் ஒரு தொடர்ல இந்த முறையிலேயே அமையணும். ஃபர்ஸ்ட் எழுவாய் அமையணும், அதுக்கப்புறம் பயனிலை அமையணும். சோ இந்த மாதிரி அமைஞ்சிச்சு அப்படின்னா அது எழுவாய் தொடர்னு சொல்லுவாங்க. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்ப தாண்டியதுங்கிறது என்னதான் இத்து வரிசையில ஆரம்பிச்சாலும் கூட இந்த இடத்துல இத்து போடக்கூடாது. அப்ப இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் சரியானது. அடுத்தது வரும்படி சொன்னான். இந்த சொன்னான் அப்படிங்கிறது இச்சு வரிசையில தானே ஆரம்பிக்குது. சோ அப்படிங்கிறது இச்சு வரிசை. அப்ப இந்த இடத்துல இச்சு போடணுமா? மேம் வரும்படி ஈல தானே முடியுது. இச்சு போட்டுணும் மேம். போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா அப்படி இப்படி எப்படிங்கிற சொல்லுக்கு அப்புறம் வல்லினத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொற்கள் வருதுன்னா அங்க நீங்க அந்த வல்லின மெய் எழுத்துக்களை போடணும். ஆனா இந்த அப்படி இப்படி எப்படி தவிர வேற எந்த படி வந்தாலும் வரும்படி, போனபடி, சொன்னபடி, செய்தபடி இந்த மாதிரி எந்த படி வந்தாலும் வல்லினம் போடக்கூடாது. ஓகேங்களா? இந்த 3 படிக்கு அப்புறம் வல்லினத்துல வரக்கூடிய சொல் வந்தா மட்டும்தான் வல்லினம் எழுத்து போடணும். இதை தாண்டி எது வந்தாலும் போடக்கூடாது. சோ அப்ப 4வது ஸ்டேட்மெண்ட்ல இங்க இச்சு போட்டிருக்காங்க. வரும்படி இங்க இச்சு போடக்கூடாது. சோ அதனால 4வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப எது சரி? 3வது ஸ்டேட்மெண்ட் தான் சரியானது. 2, 3 மட்டும்தான் சரியானது. புரிஞ்சுதா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாருமே வல்லினம் மிகும் மிகா இடங்கள் கிளாஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அடுத்து பாருங்க, சந்திப்பிழையற்ற தொடர் எது? இதுல 4 தொடர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 4 தொடர்ல எது சரியானது அப்படின்னு மட்டும் ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இந்த 3வது தொடர் தான் சரியானது. ஏன் அப்படின்னா மூங்கிலை கொண்டு, கொண்டுங்கிறதுக்கு முன்னாடி கொண்டுங்கிறது இக்கு வரிசையில ஆரம்பிக்கக்கூடியது. அப்ப இதுக்கு முன்னாடி மூங்கிலை, மூங்கில் கூட்டல் ஐ மூங்கிலை. சோ அப்ப ஐங்கிறது வெளிப்பட்டு வந்ததுனால இந்த இடத்துல இக்கு போடணும். அதனால இது சரி. கொண்டு பல வகையான கைவினை,
கைவினை அப்படிங்கிறது இக்கு வரிசையில தான் நம்ம ஆரம்பிக்குது. அப்ப வகையான ஆல முடியுதே, இந்த இடத்துல இக்கு போடணுமா அப்படின்னா கிடையாது. பல வகையானங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வினை எச்சமே கிடையாது. வினை எச்சமாக வந்து அகர இகர ஈறு ஏறி வந்தால் மட்டும்தான் வல்லினமானது மிகும். ஓகேங்களா? அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பல வகை ஆன அப்படின்னா இதை எப்படி பிரிக்கலாம்? வகை கூட்டல் ஆன அப்படிங்கறதா வகையானன்னு வருது. இப்ப ஆனங்கிறதுக்கு அப்புறம் இந்த வல்லின மெய்யெழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொற்களுக்கு பின்னாடி வல்லின ஒற்று போடணுமா அப்படின்னா போடக்கூடாது. தனி, இனி, மிக, விட, ஆக, ஆய் இந்த சொற்களுக்கு அப்புறம்லாம் வந்து வல்லினம் வந்துச்சு அப்படின்னா போடணும். ஆனா ஆணுங்கிற சொல்லுக்கு அப்புறம் வல்லினத்திலேயே ஆரம்பிச்சாலும் கூட, கை இக்கு வரிசையிலேயே ஆரம்பிச்சாலும் கூட வல்லினமானது போடக்கூடாது. இந்த இடத்துல எதுவுமே போடக்கூடாது. அப்ப இங்கேயும் அது கரெக்டா பின்பற்றி இருக்காங்க. அப்ப இதுவும் சரி. ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த விதி தெரியாது. ஆனத்துக்கு அப்புறம் எங்கேயுமே வந்துட்டு வல்லினம் மிகாது. ஓகேங்களா? ஆனா எனக்கு அப்புறம் மிகும். என வேற ஆன வேற. ஓகேங்களா? எனக்கு அப்புறம் ஒரு வல்லினத்துல ஒரு சொல் வருதுன்னா அங்க மிகும். ஆனா ஆனாக்கு அப்புறம் வராது. வகையான அப்படின்னா வகை கூட்டலான வகையானன்னு வரும். ஓகேங்களா? இங்க வரக்கூடாது. இப்ப இங்கேயே சரியா பயன்படுத்திருக்காங்க. அடுத்தது கைவினை பொருட்கள், கைவினையால் செய்யப்படும் பொருட்கள், கைவினையால் ஆல் செய்யப்படும் பொருள்கள். அப்ப வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகும். இப்ப இங்க இப்ப போடணும். இப்ப இங்கேயும் சரி. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் அதே மாதிரி செய்யப்படுகின்றன, செய்ய முதல் வினை, படுகின்றன துணைவினை. அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதும் பொழுது இப்பானது வரணும். செய்ய ஆல முடியுது. சோ அப்ப இப்பானது வரணும். அப்ப இங்கேயும் சரியா பயன்படுத்தி இருக்கிறாங்க. சோ அப்ப மூன்றாவது தொடர் தான் சரியானது. ஓகேங்களா? அப்ப இரண்டாவது தொடர் முதல் தொடர் நான்காவது தொடர்ல என்ன தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ முதல் தொடரை பாருங்களேன். எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன அப்படின்னு வந்திருக்கா. அப்ப குதிரை சிற்பங்கள் அப்படின்னா என்னது? குதிரை வடிவிலான சிற்பங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது குதிரை சிற்பங்கள்லாம் குதிரை வடிவிலான சிற்பங்கள். இந்த இடத்துல இச்சானது போட்டிருக்கணும். ஆனா இங்க போடல. சோ அதனால இது தவறு. ஓகேங்களா? அடுத்து அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம். அழகிய கலைகளை பற்றி, பற்றிங்கிறது இப்போ ஒரு சில ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி கலைகளை, கலைகள் கூட்டல் ஐ கலைகளை, ஐங்கிறது வெளிப்பட்டு வந்திருக்கு. அதனால இங்க இப்ப போட்டிருக்கணும். போடல. அதனால இந்த தொடர் தவறு. அடுத்து பாய் என்பது படுக்க பயன்படுவது. படுக்க பயன்படுவது. பயன்படுவதற்கு முன்னாடி என்ன இருக்கு? படுக்க. படுக்கங்கிறது என்னது? ஒரு வினை எச்சம். ஒரு வினை எச்சம் க ஆல முடியுது. படுக்கனா ஆல முடியுது. சோ வினை எச்சம் அகர இகர ஈறு ஏறி வரும் பொழுது வல்லினம் போட்டிருக்கணும். அப்ப இந்த இடத்துல இப்ப போட்டிருக்கணும். போடல. அதனால இந்த தொடர் தவறு. அடுத்து பிழையற்ற தொடரை தேர்க்க ஆசிய யானைகளில் ஆண் யானைகளுக்கு தந்தம் உண்டு. இதுல ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு, யானை கூட்டல் கு யானைக்கு. அடுத்து பாருங்க தந்தம் இத்து வரிசையில் ஆரம்பிக்குது. நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. சோ அதனால இங்க இத்தானது வரணும். அப்ப இந்த தொடர் தான் சரியானது. இங்க நான்காவது தொடர்ல இத்து வரல. அதனால தவறு. மூன்றாவது தொடர்ல தந்தம் அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இத்து தான் போடணும். இச்சு போடக்கூடாது. சோ இதுவும் தவறு. அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னா இம்மு போட்டிருக்காங்க. இதுவும் தவறு. ஓகேங்களா? ஆனா இது பொருள் மாறுபாட்டை கொடுக்கும் பாருங்க. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கும் தந்தம் உண்டு அப்படின்னா பெண் யானைகளுக்கு இருக்கு, ஆண் யானைகளுக்கும் ஒரு சில யானைகளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பொருள் மாறுபாட்டை தரும். இந்த வல்லினத்துடைய முக்கியமான இது என்ன அப்படின்னா ஒரு தொடருடைய பொருளையே மாற்றி இது பண்ணும். சோ அதுதான். ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதுல ரெண்டாவது தொடர் பார்த்த உடனே உங்களுக்கு தப்புன்னு தெரியும். ஏன்னா சொல்லே வந்து இங்க தப்பா கொடுத்திருக்காங்க. அது ஒண்ணு. அண்ட் ஏன் முதல் தொடர் சரி அப்படின்னா இன்னொரு ரீசன் இருக்கு. கற்றோருக்கு சென்ற, சென்ற அப்படிங்கிறது இச்சு வரிசையில் ஆரம்பிக்கக்கூடியது. வல்லினத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொல். அதற்கு முன்பு இருக்கக்கூடிய சொல்ல நான்காம் வேற்றுமை உருவான கூங்கிறது வெளிப்பட்டு இருந்திருக்கு. சோ அதனால இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேங்களா? அடுத்தது கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி அப்படின்றாங்க. இதுல எது சரி அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் வந்து சரி. அதாவது கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் காண்க அப்படிங்கும்போது கை கூட்டல் பொருள் எப்பவுமே ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அடுத்து. இப்ப கை கூட்டல் பொருள் அப்படின்னா கைங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அடுத்து வரக்கூடிய சொல் இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரிசையில் ஆரம்பிக்குது அப்படின்னா இதை சேர்த்து எழுதும் பொழுது வல்லினம் மிகும். ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருப்பாங்க ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும் அப்படின்னுட்டு. சோ அப்ப இதை சேர்த்து எழுதும் பொழுது இப்ப போட்டுதான் எழுதணும். அப்ப கைப்பொருள் அப்படின்னு தான் எழுதணும். சோ அப்ப
இந்த இடத்துல இப்ப போட்டிருக்கணும். ஆனா 3வது ஸ்டேட்மெண்ட்ல போடாதனால தவறு. ஓகேங்களா? இது மட்டும் இல்ல. இன்னொன்னு இதுல இருக்கு. தன்னின் மெய்ப்பொருள் கல்விங்கிறாங்கல்ல. இதுல மெய்ப்பொருள் அப்படிங்கறத மெய் கூட்டல் பொருள் அப்படின்னு பிரிப்பாங்க. மெய்னானது மெய்மை. அப்ப மெய் கூட்டல் பொருள் அப்படிங்கும் போது இது ஒரு பண்பு தொகை. பண்பு தொகை மெய்யால் ஆன பொருள், மெய்யான பொருள். மெய்ப்பொருள்னா மெய் ஆன பொருள் அப்படின்னு வரும். மெய் ஆன அந்த ஆனங்கிறது வந்து என்னன்னா பண்புருவுன்னு சொல்லுவாங்க. இது இலக்கண வகுப்புகள்ல நம்ம சொல்லியிருக்கோம். பண்பு தொகைனா என்ன, பண்பு உருபுனா என்ன, இருபெயரட்டு பண்பு தொகைனா என்ன அப்படிங்கறதெல்லாம் கிளியரா சொல்லியிருக்கோம். அதை பாருங்க. சோ அதனாலதான் உங்களை வந்து 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிகளை படிக்கணும்னு நம்ம சொல்றது. சிலபஸ்லயே இல்லைனாலும் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ அதனால தெளிவா பாத்துக்கோங்க. மெய்ப்பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெய்யான பொருள். மெய்ப்பொருள்னா உண்மையான பொருள், மெய்யான பொருள். இந்த ஆனங்கிறது என்னன்னா பண்புருபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பண்புருபு மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதை பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. உருவு மறைந்து வந்தால் அது தொகை, பண்புருபு மறைந்து வருவதனால் இது பண்பு தொகை. இந்த மாதிரியான பண்பு தொகையில வல்லினமானது மிகும். சோ அதனால சேர்த்து எழுதும் பொழுது மெய்ப்பொருள் இப்ப போட்டுதான் எழுதும். அப்ப இதுல எது சரி அப்படின்னா 1, 4 வந்து சரியானது. ஓகேங்களா? அடுத்தது, கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் அப்படின்றோம். இதுல கடைக்கு செல்லும் போது செல்லும் அப்படிங்கிறது இச்சு வரிசையில ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை பாருங்க. கடைக்கு, கடை கூட்டல் கூ, கடைக்கு. இப்ப கூங்கிற 4ஆம் வேற்றுமை உருவானது வெளிப்பட்டு வருது. சோ 2ஆம் வேற்றுமை உருவு ஐயோ அல்லது 4ஆம் வேற்றுமை உருவு கூவோ வெளிப்பட்டு வந்தால் வல்லினம் மிகும். அப்ப இச்சு போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இல்ல, அதனால தப்பு. ஓகேங்களா? அப்ப கடைக்கு செல்லும் போது துணி பைகளை அப்படிங்கும் பொழுது துணி பை அப்படிங்கறது எப்படி எழுதலாம்? துணி கூட்டல் பைன்னு எழுதலாமா? துணி கூட்டல் பைன்னு எழுதலாமா? சோ இது என்ன பொருள்? துணி பைனா துணியால் ஆன பை அப்படின்னு அர்த்தம். துணியால் ஆன பை. சோ இந்த ஆள் அப்படிங்கிறது என்னன்னா 3ஆம் வேற்றுமை உருவு. இந்த 3ஆம் வேற்றுமை உருவோடு ஆனங்கிற இன்னொரு சொல்லுருவும் மறைந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வேற்றுமை உருவும் அதோடைய பயனான அந்த சொல்லுருவும் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க. இங்க 3ஆம் வேற்றுமை உருவுனால 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. சோ அதனால இந்த மாதிரி உடன் தொக்க தொகையில எப்பவுமே வல்லினம் வரணும். அப்ப இப்ப போடணும். ஓகேங்களா? சோ அப்ப துணிப்பைகளை இப்ப போட்டுதான் எழுதணும். சோ அதனால 2வது ஸ்டேட்மெண்ட்ல இப்ப இல்லாதனால தவறு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. துணிப்பைகளை எடுத்து செல்வேன். செல்வேன்ங்கிறது வினைமுற்று. அதுக்கு முன்னாடி ஒரு வினைச்சொல் அமைந்திருக்கு, எடுத்து அப்படின்னு. சோ அப்ப அது என்னன்னா வினை எச்சம். வினை எச்சத்தை பொறுத்த மட்டில் அகர இகர ஈறு ஏறி வந்தால் வல்லினம் மிகும்னு சொல்லிடலாம். உகர ஈறு ஏறி வந்தாலும் அது வன்தொடர் குற்றியலுகரமாக அமைவின் அப்ப வல்லினம் மிகும். அப்ப எடுத்து அப்படிங்கும் போது தூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இத்து. இத்துங்கிறது என்னது? ஒரு வல்லின மெய் எழுத்தா. சோ அப்ப இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம். சோ அப்ப வன்தொடர் குற்றியலுகரமாக அமைவதனால் வல்லினமானது மிகும். அப்ப இச்சு போடணும். ஆனா 4வது ஸ்டேட்மெண்ட்ல போடாதனால இது தப்பு. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. புரியுதா? அடுத்து, சந்தி பிழை உள்ள தொடரை தெரிவு செய்க. அதாவது இங்க பிழை எதுல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எதுல இருக்குன்னா 3வது இதுல இருக்கு. என்ன பிழை அப்படின்னா தென்னாடு விலங்குற திகழ்ந்தேன் மொழியே. திகழ்ந்தேன் மொழி அப்படின்றாங்க. விலங்குற திகழ்ந்தேன். விலங்குற அப்படிங்கிறது வந்து ஒரு வினை எச்சம். வினை எச்சம் போது விலங்குற ஆள முடியுதா? ஆள முடியும் போது வினை எச்சம் ஆள முடிஞ்சா என்ன பண்ணும்? வல்லினம் போடணும். சோ இதற்கு அடுத்து திகழ் அப்படின்னு வருதுல்ல. அப்ப திகழ்னா இத்து வரிசையில் ஆரம்பிக்குதா? அப்ப இந்த இடத்துல இத்து போட்டிருக்கணும். போடல. அதனால இதுதான் பிழையான தொடர். முதல் தொடர்ல சரியானது. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழி. நற்செந்தமிழ் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்னா நன்மை கூட்டல் செம்மை கூட்டல் மொழி அப்படின்னு பிரிப்பாங்க. இதுல செம்மொழி அப்படிங்கிறது வந்து செந்தமிழா. இப்ப செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ் தகர வரிசையில ஆரம்பிக்குது. அப்ப வல்லினத்துல ஆரம்பிக்குது. அப்ப முன்னாடி பண்பு பெயர் விகுதியின்படி பண்பு பெயர் விகுதி போகும். ஈறு போதல் விதியின்படி மை போகும். மை போய் செம் கூட்டல் தமிழ்னு வரும். இங்க இத்து வரிசையில ஆரம்பிக்கிறதுனால இம்முக்கு இனமான, அதாவது இத்துக்கு இனமான இந்தானது இம்மானது திரிவடையும். எப்படின்னா இம்மு இந்தா மாறும். அப்ப செந்தமிழ்னு மாறும். ஏன்னா இத்துக்கு இனமான இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி ஈறு போதல் விதிப்படி மை போய் இனமிகள் விதிப்படி இம்மானது இந்தாக மாற்றமடையும். காரணம் இத்துக்கு இனமான மெல்லின எழுத்து என்னன்னா இந்து. அப்ப இம்மு இந்தாக திரிவடையும். அப்ப இது எப்படி மாறுனா செந்தமிழ் அப்படின்னு மாறும். அடுத்தது இதுக்கு முன்னாடிதான் நன்மைன்னு இருக்குல்ல. சோ இது என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதிரிதான் பண்பு பெயர் புணர்ச்சி விதியின்படி ஈறு போதல் விதியின்படி மையானது கெடும். சோ அடுத்தது நன்கூட்டல் செந்தமிழ்னு வரும். செந்தமிழ் இச்சா. சோ இப்ப வல்லினத்தில் ஆரம்பிப்பதனால் இன்னானது இர்ராக என்ன ஆகும் அப்படின்னா மாற்றமடையும். அப்ப நற்றமிழ்.
நற்செந்தமிழ் அப்படின்னு மாற்றம் அடையும். ஓகேங்களா? அடுத்தது வானினும் ஓங்கிய வந்தமிழ் மொழி. இந்த இடத்துல எதுவுமே வல்லினத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் இல்ல, அதனால எந்த ஒரு ஒற்றும் வரணும்னு அவசியம் இல்ல. சோ இதனால இது சரியா இருக்கு. அடுத்தது ஊனினும் ஒளிர்வுறு ஒண்டமிழ் மொழி. இங்கேயும் எந்த ஒரு வல்லினத்திலும் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் இல்ல, அதனால முன்னாடி ஒற்று போடணுமா போட வேணாமா நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா ஒளிர் உயிரெழுத்து, ஒண்டமிழ் உயிரெழுத்து, மொழி மெய்யெழு இது வல்லின எழுத்து தான். சோ அதனால இங்க எதுவுமே வல்லின எழுத்துல ஸ்டார்ட் ஆகக்கூடிய தொடர் ஒரு சொல் இல்ல, அதனால அதுக்கு முன்னாடி வல்லினம் போடணுமா போட வேணாமான்னு நம்ம பார்க்க தேவையில்லை. அதனால இதுவும் சரி. ஓகேங்களா? அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. வாடை காற்று, இந்த முதல் 2 தொடர் ஒரு பேரு, அடுத்த 2 தொடர் ஒரு பேரு. இப்ப வாடை காற்று வீசியது, இங்க இக்கு போடணுமா அப்படின்னா போடணும். எந்த விதியின் படி போடணும்? காற்று இக்கு போடணும், அந்த காரணமா மேம்? அது இல்ல. இதற்கான காரணம் என்னன்னா, வாடை காற்று, வாடைங்கிறதே ஒரு வகையான காற்று தான். வாடை காற்று, தென்றல் காற்று அதெல்லாம் சொல்லுவாங்க. தென்றல், வாடை இது எல்லாமே காற்றின் வகைகள். ஓகேங்களா? சோ அப்ப காற்றுங்கிறது பொது பெயர், அதுல ஒண்ணு என்னது வாடை. சோ இந்த மாதிரி பொது பெயர் அதுக்கு முன்னாடி சிறப்பு பெயர் அமைஞ்சிச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இருபெயரொட்டு பண்பு தொகையில வல்லினமானது மிகும். அப்ப இந்த இடத்துல இக்கு போடணும். உங்களுக்கு இன்னும் எளிமையா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா? சாரை பாம்பு, இந்த இடத்துல இப்ப போடணும். ஏன்னா பாம்புங்கிறது பொது பெயர், எல்லா வகையான பாம்பையும் குறிக்கும். அந்த பாம்புல ஒரு வகைதான் என்னது சாரை. சோ இந்த மாதிரி பொது பெயர் அதுக்கு முன்னாடி சிறப்பு பெயர் வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும். இன்னொரு எடுத்துக்காட்டு மல்லிகை பூ. இப்ப மல்லிகை பூ அப்படின்னு தான் எழுதணும். பூங்கிறது பொது பெயர், பூல ஒரு வகைதான் என்னது மல்லிகை. அப்ப இந்த இடத்துல இப்ப போடணும். இந்த மாதிரி இருபெயரொட்டு பண்பு தொகையில வல்லினமானது மிகும். அந்த விதியின் படி இங்க ஒற்றானது வரணும். அப்ப இக்கு போடணும். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் தான் சரியானது, இரண்டாவது தவறு. ஓகேங்களா? அடுத்தது வெயில் சட்டென தணிந்ததுன்னு இருக்கா, இதுல சட்டென என்ன அப்படின்னு இருக்குல்ல, சட்டென அப்படிங்கும் போது இந்த என அப்படின்னு வருதா. சோ எனக்கு அப்புறம் வல்லினத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொல் வந்திருக்கு, தணிந்தது இத்து வரிசையில ஆரம்பிக்குது. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல இத்து போடணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மிக, தனி, இனி. அடுத்தது என்ன? ஆன, சாரி ஆன வரக்கூடாது, ஆக, ஆய், என இதுக்கப்புறம் எல்லாம் வல்லினம் வரும். ஆனா ஆகக்கு அப்புறம் மட்டும் கண்டிப்பா வல்லினம் வந்துடக்கூடாது. அதான் சரி, ஆனக்கு அப்புறம் வல்லினம் வந்துடக்கூடாது, ஞாபகமா வச்சுக்கோங்க. அதாவது இந்த சொல்களுக்கு அப்பெல்லாம் வல்லினம் எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெண்டுக்கு நடுவுல வல்லினம் எழுத்து போடணும். ஆனா எனக்கு அப்புறம் போடக்கூடாது. ஓகேங்களா? சாரி, ஆனக்கு அப்புறம் போடக்கூடாது, எனக்கு அப்புறம் போடணும். அப்ப இந்த இடத்துல இத்து போட்டிருக்கணும். அப்ப 3வது ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட், 4வது தவறு. அப்ப 1, 3 சரியானது. ஓகேங்களா? அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால், இதெல்லாம் பால், பால்னா மில்க், மில்கை அப்படின்றோம். இப்ப பாலை 2ஆம் வேற்றுமை உருவ வெளிப்பட்டு வருது, அதனால இந்த இடத்துல குடித்து விட்டு இக்கு போடணும். ஓகேங்களா? 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். இப்ப பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால், பள்ளிக்கு கூ வெளிப்பட்டு வருது, அதனால இங்க இப்ப போடணும். புறப்பட்டால்ங்கிறது இப்ப வரிசை, அதனால இந்த இடத்துல இப்ப போடணும். சோ இந்த 2 விதியின் படி, அதாவது 2ஆம் வேற்றுமை விரி, 4ஆம் வேற்றுமை விரியின் படி வல்லினம் மிகும். சோ இந்த விதியின் படியே 2வது ஸ்டேட்மெண்ட்ல இங்க இக்கு இல்ல, 3வது ஸ்டேட்மெண்ட்ல இங்க இக்கு இல்ல, 4வது ஸ்டேட்மெண்ட்ல இங்க இப்பு இல்ல. சோ அதனால இந்த 3 தப்புன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம இன்னொன்னு, குடித்து விட்டு புறப்பட்டால். அப்ப குடித்து விட்டுங்கிறது வினை எச்சம், வினை எச்சத்துல விட்டு அப்படின்னு வருதா. சோ டூ ஊல முடியுது. அப்ப ஊல முடியுதுன்னா அது குற்றியலுகரமான்னு பார்க்கணும். பார்க்கும் பொழுது டூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இட்டு இருக்கு. இட்டுங்கிறது என்னது? வல்லினம். சோ அப்ப வல்லினம் எழுத்து அமைந்தனால் இது வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு அடுத்து வல்லினத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பள்ளிங்கிற சொல்ல வந்ததுனால் வல்லினமானது மிகவும். அப்ப இங்கே இப்ப போடும். ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் சரியானது. அடுத்தது கடைசியா இந்த வகுப்புடைய இறுதி கேள்வி என்ன அப்படின்னா, காலத்தை ஆராய்ந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். இதுல இதுல 4 தொடர்ல எது சரியானதா? ஆப்ஷன் ஏ. ஏன் சரியானது அப்படின்னா, நிகழ்காலத்தை, நிகழ்காலம் கூட்டலை நிகழ்காலத்தை ஐங்கிறது வெளிப்பட்டு வந்திருக்கு. இதற்கு அடுத்து வரக்கூடிய சொல் இச்சு வரிசையில ஆரம்பிக்கிறதுனால இங்க இச்சு போடணும். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட்ல இச்சு இருக்கு, 3வதுல இல்ல, அதனால தப்பு, 4வதுல இல்ல, அதனால தப்பு. அடுத்தது பாருங்க, செம்மை படுத்தி கொள்ளலாம்னு இருக்கா. செம்மை படுத்தி கொள்ளலாம், முதல் வினை துணை வினை அந்த கேஸ்ல வரக்கூடியதுதான். சோ அதுல படுத்தி கொள்ளலாம், படுத்திங்கிறது வந்து வினை எச்சமா வருது. ஓகேங்களா? சோ படுத்தி வினை எச்சத்துல இகரமேறி வருதா. சோ இகரமேறி வந்தால் கண்டிப்பா என்ன பண்ணும்? வல்லினம் போடணும். அப்ப கொள்ளலாம்
இக்கு வரிசை, அப்ப முன்னாடி இக்கு போட்டுறணும். ஆனா இங்க இக்கு போடல, அதனால 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் தான் சரியானது. புரியுதா? சோ இதுதான். சோ இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான எக்ஸ்பிளனேஷனை நான் இன்னொரு வகுப்புல ஒரு ஷார்ட்ஸாவோ அல்லது வீடியோ கிளாஸாவோ கொடுக்குறேன். இதே மாதிரி இந்த பகுதி உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியணும், இன்னும் விதிகள்லாம் இருக்கு, இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதிகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் வகுப்புகள் அப்படின்னு நம்மளுடைய சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல சந்திப்பிழை அப்படிங்கிற தலைப்பின் கீழே வல்லின மிகும் மிகா இடங்களை, அதாவது நியூ புக் ஓல்டு புக் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோ கிளாஸ்ல கொடுத்துருக்கோம். சோ அந்த வீடியோ கிளாஸ் பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். அதை உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க, அவங்களும் பயன்பெறட்டும். இதே மாதிரி பல வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வரும். சோ அதற்காக ஸ்டே டியூன் வித் பிஏ புக். தேங்க்யூ.